நிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுஹ்ருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே அகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷத்ரீம் வந்தே வரதவல்லபாம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் நெஞ்சாகை பழுத்தாளையாண்டாளை பதியுடன் நாடும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீவத்சவம் சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரியதனூஜரத்னம் தத்பாதயுக்மாம்புஜபிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமகம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வாரெம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் அந்த எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்ற தன்னுடைய நெடிய பயணத்திலே முதல் படியை முடித்து விட்டாள். அப்படின்னா பாகவதர்களை எழுப்ப வேண்டியவர்கள் எல்லாம் ரெண்டு படி வச்சுக்கோங்களேன். ஒன்று, பாகவதர்களை வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து, அப்படிதான் அந்த கிரமத்தில் தான் எம்பெருமான் இடத்திலே செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு காரியக்கிரமம் இருக்கக்கூடிய சமயத்திலே 10 பாகவதர்களை எழுப்பினாள். அதெல்லாம் நேற்றைய பரியந்தம் அனுபவித்தோம். அப்போ ஒரு படி கடந்தாச்சு. ரெண்டாவது படி இனிமேல் போய் அந்த எம்பெருமானை எழுப்ப வேணும் அப்படின்றத ரெண்டாவது படியிலே காலை எடுத்து வைக்கிறாள். அதுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியது தான் இன்றைக்கு அனுபவமாக இருக்கக்கூடிய பாசுரம், நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அப்போ கீழே 6வது பாசுரமான புள்ளும் சிலம்பணிகான் தொடங்கி எல்லே இலக்கிய பரியந்தம் 10 பாகவதர்களை எழுப்பினார்கள். அப்போ புராணத்துல சொல்லக்கூடிய காலத்தில் புராண சித்தமா நம்ம கிடைக்கக்கூடியது திருவாய்ப்பாடியிலே 5 லட்சம் குடிப்பெண்கள் அப்படின்னு எழுதியிருக்கா. நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் தங்களுடைய வியாக்கியானத்திலையும் காட்டுகிறார்கள். 5 லட்சம் குடிப்பெண்கள் திருவாய்ப்பாடியிலே இருந்தார்கள். அப்போ 5 லட்சம் குடிப்பெண்கள் இருக்கும்போது 10 பேரை மட்டும் எழுப்புறாளே அப்படின்னு கேட்ட காலத்திலே 10 பேரை எழுப்புறது அனைவரையும் எழுப்பியதற்கு உபலட்சணம் அப்படின்னு சொன்னார். உபலட்சண மரியாதை அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் ஒருத்தரை எழுப்பிட்டு 10 பேரை எழுப்பினா, இல்லை 5 லட்சம் குடிப்பெண்களை எழுப்பினான்னு சொன்னா கூட உபலட்சண மரியாதை தான். இப்போ பெருமான இது பண்ணக்கூடிய காலத்துல ஒரு சங்க பத்தி சொல்றோம் அப்படின்னு சொன்னா சக்கரத்தையும் சொன்னதா தான். எம்பெருமான் தனியா இருக்க போறது இல்லையே. சக்கரத்தை பத்தி சொன்னா சங்கம் அந்த இடத்துல இருக்கிறதுன்னு அன்வயம் பண்ணிக்கலாம். அதுவும் உபலட்சண மரியாதை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே 10 பேரை எழுப்பணுமா அப்படின்ற ஒரு கிரமத்தை பார்த்தோமே, ஆனால் சுவாபதேச அர்த்தத்தாலே காஞ்சி சுவாமி தெரிவிக்கக்கூடியது 10 ஆழ்வார்களை எழுப்பணும் அப்படின்றது தான் ஆண்டாளுடைய திருவுள்ளமாய் அவ்விடத்திலே அமைந்தது. ஏன்னா நீராட போதுவீர்னு கூட்ட காலத்துல யாரையும் எந்த தடாகத்தையும் அழிச்சுன்னு போல கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துக்கு இது பண்ணல. 10 பாகவதைகள் கணக்கா வச்சது இந்த 10 ஆழ்வார்களை எழுப்ப வேண்டியதான் அப்படின்னு காஞ்சி சுவாமி தீர்மானமா அந்த இடத்துல தெரிவிக்கிறார். அப்போ அதுக்கு அனுகூலமாய் இந்த நாயகனாய் நின்ன பாசுரத்துல மேற்கொண்டு எல்லா பாகவதைகளும் எழுப்பியாச்சு. எல்லாரும் திரண்டு நந்தகோபருடைய திருமாளிகைக்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள். இப்படி கொண்டவர்கள் எல்லாம் ஒரு பெரிய குழுவாக திரண்ட நந்தகோபாலனுடைய திருமாளிகைக்கு போனவர்கள் வாசலுக்கு சென்று அவ்விடத்திலே இருக்கக்கூடிய கோயில் காப்பான், வாசல் காப்பான் முதலிய முதலிகளை எல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு உள்ள செல்வதற்கு அனுமதி பிரதானம் பண்ண வேண்டும், இந்த திருமாளிகனுடைய கதவை திறந்து விட வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை அவனிடத்துல வைக்கிறார்கள். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கீழே சில சங்கல்பங்கள் இந்த வையத்து வாழ்வீர்களில் செய்யாதன செய்யோம் என்றெல்லாம் சில சங்கல்பங்கள் பண்ணி கொண்டார்களே. அதில் முக்கியமாக செய்யாதன செய்யோம் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை இந்த பாசுரத்திலே
என்ன சொல்றது, அனுஷ்டான பரியந்தம் அதை நடைமுறையிலே காட்டுகிறார்கள் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ திவ்ய தேசங்கள், இப்போ வாசல் காப்பானை கூப்பிடுறா, கோயில் காப்பானை அவருடைய அனுமதியை வாங்கிட்டு போறா அப்படின்னா, ஆண்டாள் இழிந்த துறை அர்ச்சாவதாரம். சாதாரணமாக நம்ம கூட சன்னதிக்கு போகக்கூடிய காலத்துல எப்படி போகணும் அப்படின்னா, அந்த திவ்ய தேசங்களில் எழுந்திருள் இருக்கக்கூடிய க்ஷேத்ராதிபதிகளாகட்டும், துவாரபாலர்கள், இவர்களெல்லாம் அனுமதி பெற்று கொண்டு தான் உள்ள போகணும். அனுமதினா மானசீகமா சுவாமி என்னை அனுமதிக்க வேணும் அப்படின்னு ஒரு மனசாலே ஒரு பிரார்த்தனையை வைத்து செல்ல வேண்டும். அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஆய்ப்பெண்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனால் எப்படி இருக்கா இவள்னா, இவர்கள் போகக்கூடியது சாஸ்திர விகிதமான முறைப்படி செல்கிறார்கள். அப்படி சாஸ்திரங்கள் அறிந்தவர்களானா அப்படிலாம் ஒன்றும் அறிந்தவர்கள் இல்லை. ஆனால் ஒரு கோல் விழுக்காட்டாலே இதெல்லாம் இப்படியான நன்மைகளை எல்லாம் அவர்களிடத்திலே காண கிடைக்கிறது. அப்போ எப்படி இருக்குன்னா, பவந்தி லீலா விதயஸ்ட வைதிகாக ஸ்வதீய கம்பீர மனோனுசாரினகான்னு ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானே பெருமாள்கிட்ட சொல்றாராம், அதாவது இந்த விதிகள், இந்த வேதம்னு சொல்லக்கூடிய விதிகளா இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா, அந்த வைதிகர்கள் அதை அனுஷ்டிக்கக்கூடிய வைதிகர் சொன்ன வழியிலே அது செல்வதாக இருக்கிறது. சாதாரண நம்ம எப்படி சொல்லுவோம், வேதம் என்ன விதித்ததோ அதன் வழி நாம நடக்கணும்ன்றோம். இல்லை இல்லை, வைதிகர்கள் என்ன வழியில் செல்கிறார்களோ அவர்களை பின்தொடர்ந்து இந்த வேதம் செல்கிறது என்று சொல்லுமா போலே, இவர்கள் சாஸ்திர சரணியிலே ஒன்றும் பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்லாதவர்களாய் இருந்தாலும் இவர்கள் அனுஷ்டிப்பதே சாஸ்திரமாக வருகிறது என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கிறது. ஸ்ருதியில தெரிவிக்கிறார், வேதத்திலே முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்தே என்ற ஒரு ஸ்ருதியினுடைய வாக்கியம், அதுக்கு உபபிரமணமாய் விளங்கக்கூடிய ராமாயணம் போன்ற இதுல தெரிவிக்கிறார்கள் காவியங்களில, நிவேதயத மாம்சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். அதாவது விபீஷணன் அந்த காலத்திலே ராமனிடத்திலே அடைக்கலம் புகுற வேண்டும் அப்படின்னு வரக்கூடிய காலத்திலே அவன் சொல்றான், நிவேதயத மாம்சிப்ரம், என்னுடைய இதை விண்ணப்பத்தை ராமன் திறத்திலே ரொம்ப சீக்கிரமாக வைக்க வேண்டும், ஷிப்ரனை சீக்கிரமாக வைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை என்ன பண்றான், யாரிடத்திலே வைக்கிறான்னா சுக்ரீவன் போன்ற வானர முதலிகள் திறத்திலே வைக்கிறான். அப்போ ஒன்றும் ராமன் ஒன்றும் கட்டுக்காவல் இல்லை, ஒன்றும் இல்லை, கடற்கரையிலே இருக்கார். அவர் எப்படி கடலை தாண்டுவதுன்னு யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். லங்கைக்கு போனோம், சீதா பிராட்டியை மீட்க வேண்டும் அப்படின்றதான் அவனுக்கு முக்கியமான குறிக்கோளாக இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு காவலும் இல்லாத இருக்கக்கூடியவன் நேர போய் ராமன் திருவடிகளிலே விழுந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணான், இந்த நம்பி அருமா சுக்ரீவா என்று சொல்லும்படியாய் வானரமுதிகளின் துணை கொண்டு எம்பெருமான் திறத்திலே போய் சரணமடைந்தான் என்று காட்டக்கூடிய விஷயமாய் அவ்விடத்துல இருக்கிறது. அப்போ அது அவர் அனுஷ்டித்த இது என்ன அப்படின்னு கேட்டா, விபீஷனுடைய அனுஷ்டானம் எதை காட்டுகிறது, அவருடைய அவர் போன நடைமுறை எதை காட்டுகிறதுன்னா, கதியர்னு சொல்லக்கூடிய பாகவதர்களுடைய முன்னிட்டு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். அதே விஷயத்தான் கீழையும் காட்டினார்கள். இப்பவும் என்ன பண்றார்கள், இந்த கோயில் காப்பானையும் வாசல் காப்பானையும் அவர்கள் அணிவதை பெற்று கொண்டு போக வேணும் என்ற அனுஷ்டானத்தை இவ்விடத்திலே இந்த ஆய்ப்பெண்கள் எல்லாம் காட்டுகிறார்கள். இந்த பாசுரத்துல யார் இது பண்றா அப்படின்னா, கோயில் காப்பான் வாசல் காப்பான் அவர்களை எல்லாம் போய் முதலில் உணர்த்துகிறார்கள். இப்போ கோயில் காப்பான் வாசல் காப்பான்னா என்ன அது அப்படின்னு கேட்கலாம். கேட்டால் ஒரு 2 கோபுரம் 2 துவாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சன்னதிக்குள்ளே போகிறதுக்கு. இப்போ நம்ம தேவபிராண சந்தி எடுத்தோன்னா ராஜகோபுரம்னு ஒன்று இருக்குது, உள்ளுக்குள்ள தொண்டரபடி கோபுரம்னு ஒன்று இருக்குது. அந்த பேர் இருந்ததுன்னா இதுக்கு ஒரு கோயில், இதுக்கு ஒரு வாசல் காக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அந்த வாசலை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டரபடி வாசலில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தை காப்பார் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு கொள்ளலாம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கோவில் காப்பான், ஒருத்தர் வாசல் காப்பானாக இருக்கக்கூடியவர் அவர்களுடைய அனுமதியை அவர்களை உணர்த்தி அவருடைய அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே சென்று உள்ளே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பெருமானை எழுப்ப வேண்டும். அதுதான் இந்த பாசுரத்தினுடைய குறிக்கோளாக அமைந்திருக்கிறது. அப்போ இது ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே நாயகனாய் நின்னான்னு ஆரம்பிக்கிறார். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்கிறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரபரமாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவான், வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா, நீ நேசநிலை கதவும் நீ கேளோர் எம்பாவாய் என்று சொல்லும்படியாய் பூர்ணமான பாசுரம் அமைந்திருக்கிறது. ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே நாயகனாய் நின்ன, நாயகன்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் நடுநாயகமாய் தலைமையாய் இருக்கக்கூடியது இல்லையா. நாயகனாய் நின்ன அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அடைமொழி. அது யாருக்கு சேர்றது அப்படின்னா, நாயகனாய் நின்ன நந்தகோபன் என்று தெரிவிக்கிறார்கள். நந்தகோபனு கிட்டதா அப்படின்னு கேட்டா நந்தகோபனு கிட்டதாகவும் பண்ணலாம். இந்த கோயில் காப்பான் வாசல் காப்பான் அவர்களுக்கும் இந்த விசேஷம் இந்த அடைமொழி இட்டதாக சொல்லலாம்.
ஆனால் இவர்கள் எப்படி நினைக்கிறார்கள்னா ரெண்டு பேரையும் அப்படித்தான் துல்லியமாகத்தான் நினைக்கிறார்கள். ஏன்னா எம்பெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்திலே இவர்கள் கடகர்கள் சேர்க்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். யாரு? இந்த வாசல் காப்பானுடைய அனுமதி பிரதானம் இருந்தால் தான் உள்ள போக முடியும். அதே போல நந்தகோபன் அனுமதித்தால்தான் கண்ணனிடத்திலே அவனுடைய தழுவி முழுசி பருமாற முடியும். அதனால இவர்கள் ரெண்டு பேருமே கடகர்கள் சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்திலே இந்த நாயகன்னு சொல்லக்கூடிய அடைமொழி இவர்களுக்கும் போடலாம். யாரு இவர்களுக்குன்னா நந்தகோபனுக்கும் சேர்க்கலாம், இந்த வாசல் காப்பான் கோயில் காப்பான் அவர்களுக்கும் சேர்க்கலாம் என்றுதான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார், கருத்தை தெரிவிக்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். அப்போ என்ன பண்றார்? இவர்களுக்கு கடகர்னு சொல்லக்கூடியவர்கள் சேர்த்து வைப்பவர்களே இவர்கள் என்ன நினைக்கிறார்? தங்கள் சேஷி பகவானை போலே நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எம்பெருமானை அடைவதற்கு ஒரு புருஷகாரம் பண்ணக்கூடியவர்கள், ஒரு உதவி பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர் எப்படி நினைக்கிறார்கள்னா ஒரு சேஷியாக பகவானாகவே நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு விஷயம் தெரிவிக்கக்கூடிய காலத்திலே சில விஷயங்கள் இன்னும் மேலே வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார்கள். என்ன அப்படின்னா, நந்தகோபன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த ஆய்ச்சேரிக்கு அந்த கோபாலர்களுடைய ஒரு சமூகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். அந்த சமூகம் எப்படி பண்ணா ரொம்ப பெரிய சமூகம்லாம் சொல்ல முடியாது, சாமான்யமான சமூகம் தான் அது. அதாவது ஒன்றும் ராஜ்யமா இதுவா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவர் வீட்டுக்கு நந்தகோபாலனுடைய வீட்டுக்கு ஒரு கோயில் காப்பான், வாசல் காப்பான், இது போல இதெல்லாம் உண்டா இருக்கணுன்றதுக்கு பிரசக்தி ஒன்றும் கிடையாது. எதனால அப்படின்னு கேட்டா, அது அந்த மாதிரி அந்த அவ்வளவு பெரிய சமூகம் இல்லாதனால அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது இல்லை என்று காட்டுகிறார்கள். ஆனால் இங்க மேல தெரிவிக்கிறார், இந்த நாயகனாய் நின்ன நந்தகோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல நந்தகோபனுக்கு அந்த அடைமொழி வைத்தாலும் பரவாயில்லை, இல்ல அந்த வாசல் காப்பான் கோயில் காப்பானுக்கு வைக்கிறார்களே, ஆனால் அது எந்த விதத்துல சரியா இருக்கும்? ஏன்னா இவர்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா, கண்ணனை அடைவது. இவர்களுக்கு நாயகன் சொல்லக்கூடியவன் யார் அப்படின்னா அந்த கண்ணன் தான் நாயகன், அவனை தானே சொல்லணும் நாயகன்னு. ஆனால் இந்த நந்தகோபனை போய் நாயகன்னு தெரிவிக்கிறார்களே அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுப்புகிறார்கள். அப்ப என்ன சொல்றான்? நாயகன் முழுவேள் உலகுக்கும் நாதன் வேதமயன், காரணம் கிரிசை கர்மமிவை முதல்வன் எந்தை என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்போ அவனையே நாயகனாக சொல்ல வேண்டும். ஆனால் யாரை சொல்றா? எம்பெருமானை சொல்லாத நந்தகோபனை சொல்லுகிறார்களே, அது உச்சிதம் இல்லையோ அப்படின்னு தோணலாம். ஆனால் அதுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகிறார்கள். ராமாயணத்துல ராவணனுடைய சம்ஹாரம் முடிஞ்சது, யுத்தம் எல்லாம் முடிஞ்சது, ராவணனை முடித்தான் ராமன். அப்போ அதுக்கு மேல என்ன பண்றான்? ராமனும் பிராட்டியும் புஷ்பவனத்தை திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள், அயோத்தியை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்திலே அந்த ராமன் பல பல இடங்களை காட்டுறான். இதுதான் தண்டகாரண்யம், இந்த இடத்துல பஞ்சவடி இருக்கு, இந்த இடத்துல இது இருக்கு, இந்த சித்திரக்கூடம் இருக்கு, அந்த மந்தாகினி நதி இருக்குன்னு வரிசையா எல்லாத்தையும் காட்டிலே வரான். அதாவது அயோத்தியா கிட்ட நெருங்கி வரக்கூடிய சமயத்திலே சொல்றான் அவன், ராமன் சொல்றான், ஏஷாசா திருஷ்யத்தே ராஜதானி பிதுர்மமா, ஏஷாசா திருஷ்யத்தை, இதை பாரு, யாருது அப்படி அயோத்தியா நகரத்தை சொல்றான், ராஜதானி மம பிதுர்மமா, பிதுர்மமா என்னுடைய அப்பானுடைய தாசரதனுடைய ராஜ்யமான ராஜதானியை பாருன்னு சொல்றான். எப்படி இருக்கு பாருங்க. தசரதன் ராமன் இந்த பக்கம் வனத்துக்கு வந்த பிறகு தசரதன் மாண்டு போனான். 14 வருஷங்கள் கழிச்சு தான் ராமன் திரும்பி வருகிறான். அப்போ திருப்பி வரக்கூடிய காலத்துல என்ன சொல்லலாம்? இவனே அவன் 14 வருஷமா பார்க்கல, அவன் திரும்பி போனாலும் பார்க்கறதுக்கும் இது இல்லை, பிரசக்தி இல்லை. ஆனா அவன் அவன் மாண்டு போனான்றதான விஷயமா இருக்கு. ஆனால் சொல்றான், தசரதனுடைய நாட்டை நீ பார், ராஜதானியை நீ பார் என்று தெரிவிக்கிறான். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ராமனுக்கு எப்படி இருக்குன்னா, நம்முடைய ஊர் வந்துடுதுன்னு சொல்றதை விட என்னுடைய தகப்பனுடைய ஊர் வந்துடுதுன்னு சொல்றதான் அவனுக்கு பெருமையாக அவ்விடத்திலே தோற்றுகிறது. அதே போல ராமனுக்கு எப்படி ஒரு உகப்பு இருக்கோ, இவர்களுக்கும் கண்ணனுக்கும் அதே மாதிரி உகப்பு இருக்குமா. எதுல அப்படின்னு சொன்னா, தன்னை நாயகன் சொல்றதுனால பரவாயில்ல, நந்தகோபனை நாயகன் அப்படின்னு சொல்றதுலே அவர்களுக்கு ஒரு உகப்பு உண்டு. அதனால கண்ணன் திருவள்ளுவம் அப்படித்தான் இருக்கு. அதனால நந்தகோபனை நாயகன் என்று தெரிவிக்கிறார்கள். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், கோயில் காப்பான் ஒருத்தன் இருக்கான், வாசல் காப்பான் ஒருத்தன் இருக்கான். அவனிடத்துல போய் அனுமதி கேட்கறது அப்படின்லாம் சொல்றார்களே, நிஜமாகவே இடத்துல கோயில் காப்பான் வாசல் காப்பான் போன்ற ஒரு வியக்திகள் எல்லாம் இருந்தார்களா அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த கோபிகைகளுக்கு
அங்க அந்த கண்ணன் எழுந்தருளி இருந்த காலத்திலே அவனுடைய விபவாவதார தசையிலே அவர்களுக்கெல்லாம் கண்ணனோட நேரான அனுபவம். ஆண்டாளுக்கு எப்படிப்பட்ட அனுபவம் அப்படின்னு கேட்டா அர்ச்சாவதார அனுபவம் தான். ஏன்னா அதீதமான காலம், ஏதோ ஒரு காலத்திலே கண்ணன் பிறந்தான். ஆண்டாளுடைய காலம் அதற்கு வெகு பிற்பட்ட காலமா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட காலத்திலே ஆண்டாள் பிறந்தாள் அப்படின்னா ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல என்ன சொல்றார்? அனுகரித்து தரிப்போம் நாங்கள். இந்த ஆய்ச்சியர்கள் எல்லாம் என்ன பண்ணா, குறவை கூத்து ஆடக்கூடிய சமயத்திலே கண்ணனை பிரிந்திருந்தார்கள். எப்படி தரிக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்திலே ராசக்கிரீடையிலே கண்ணன் விட்டு போன போது அவர்களெல்லாம் விட்டுட்டு போனாங்க. அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தம் தலை கொண்டு போக, இவர்களுக்கெல்லாம் ஏதோ அவத்தியம் விளைய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் என்ன பண்றான், அவர்களை விட்டு பிரிந்து போகிறான். அந்த சமயத்துல கூட அந்த ராசக்கிரீடை எப்படி கொண்டாடுகிறார்கள் அவர்கள்னா, அதுல ஒரு கோபியே கண்ணனை போலே தன்னை இது பண்ணிக்கிறான். நான் தான் கண்ணன், நீதான் கோபி, நீதான் காளியன், நீதான் பிளம்பன், நீதான் தேனுகாசுரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கண்ணனாகவும் மற்றொரு கோபியை இன்னொரு பாத்திரமாகவும் சித்தரித்து அவர்கள் தரித்து நின்றார்கள். அப்போ அதுக்கு பேர் அனுகாரம்னு பேர். அப்படிப்பட்ட அனுகாரத்தை தான் என்ன பண்ணா ஆண்டாள் செய்து கொண்டிருக்கிறாள். அனுபவங்கள் எல்லாம் அவளுக்கு என்னன்னா அர்ச்சாவதாரத்திலே, அர்ச்சாவதார சன்னிதியெல்லாம் போகக்கூடிய காலத்திலே கோயில் காப்பான், வாசல் காப்பான், இது போன்ற இதெல்லாம் விக்கிரகங்களை எல்லாம் பார்க்கறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கக்கூடியது. அதனால அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஆண்டாளுக்கு அர்ச்சையிலே அனுபவம் அப்படின்னு ரொம்ப தட்டான விளங்குகிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி போகக்கூடிய காலத்திலே அந்த கஷேத்திரபாலகர்கள், துவாரபாலகர்கள் போன்றவர்கள் எல்லாம் அனுமதி பெற்று செல்ல வேண்டும்னு சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது. அதனால அதற்கு அனுகுணமாக இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அந்த கோயில் காப்பான், வாசல் காப்பான் இடத்திலே அனுமதி பெற்று செல்கிறார்கள்னு தான் இந்த இடத்துல தெரிவிக்க வந்த விஷயமா இருக்கு. நாயகனாய் நின்னும் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் கோபுரவாசல் காப்பானேன்னு சொல்லக்கூடியது யாரிடத்திலே கேட்பதா இருக்கிறதா, அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை சேவிக்க போகக்கூடிய காலத்திலே அந்த அந்த மந்திரங்களுக்கு வாசல் காப்பான், கோயில் காப்பானா இருக்கக்கூடியவர் திறத்திலே அனுமதி எப்படி பெற்று செல்ல வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறதோ அந்த கிரமத்திலே இவர்கள் செல்கிறார்கள் அப்படின்றது காட்ட வந்துதான் இந்த விஷயம் என்று காட்டுகிறார். இனிமேல் தெரிவிக்கிறார் ஒரு கடகர், ஒரு சேர்த்து வைக்கக்கூடியவர், ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர். அவர் மூலமா நமக்கு ஒரு காரியம் நடக்கிறது. சாதாரணமாக ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேர் பெற்றோமானால் என்ன பண்றோம், அதை யார் மூலமா அது நமக்கு கிடைச்சதோ அவர் தினத்திலே நாம் செய்நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். இது சாதாரணமான விஷயம். அதே தான் ஆள வந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே பல இடங்களிலே காட்டுறார். எம்பெருமானை துதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்திலே முந்திரம் என்ன நினைக்கிறார், நமக்கு இந்த மாதிரியான ஸ்ரேயஸ் ஏற்படுறதுக்கெல்லாம் காரணம் ஆள வந்தாருக்கு, பரமாச்சாரியர் ஆள வந்தாருக்கு. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மைகள், ஒரு பெரிய இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நாதமுனிகள். அதனால் என்ன பண்றார், நாதமுனிகளை கொண்டே அவருக்கு நன்றி தெரிவித்தாக இருக்க வேண்டும். தன்னுடைய ஆளவந்தார் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ரத்னம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்திலே ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலேயே நமோச்சிந்தியாத் உதாக்லிஷ்ட ஞான வைராகிய ராசையே நாதாய முனைய அகாத பகவத் பக்தி சிந்தவே என்று தெரிவிக்கிறார். அதான் நாதமுனிகளை போற்றி பாடுகிறார். நாதமுனிகள் எப்படி இருக்காங்க, ஞான பக்தி வைராக்கியம் சொல்லக்கூடிய ஒரு ராசிகளாய், ஒரு கற்றுக்கறவை கணங்கள் பல கறதுன்னு சொல்லும்படியாய் எல்லாத்துக்கும் ஒரு அந்த ஞானம் பக்தி வைராக்கியம்ன்றது அவர்கிட்ட கணக்கிட முடியாத அளவில் ராசிகளாய் அவரிடத்துல இருக்கிறது. நல்ல பக்தின்னு சொல்லக்கூடியது ஒரு கடல் போலே ஆழமான பக்தி உடையவராய் இருக்கிறாய். அப்படிப்பட்ட நாதமுனிகளை வணங்குகிறேன் அப்படின்னு முதல்லையும் தெரிவிக்கிறார். கடைசியில எம்பெருமானிடத்தை பேரு கேட்கக்கூடிய சமயத்துல கூட என்னிடத்துல வேற ஒன்றும் உன்னை இது பண்றதுக்கு என்கிட்ட உபாயங்கள் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னை நீ அங்கீகரிக்க வேணுமானால், என்னை பார்த்து நீ அங்கீகரிக்க முடியாட்டியும் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத் விருத்தம் அச்சிந்தயித்வா, அதாவது என்னுடைய பாட்டனாராக, திருப்பாட்டனார் தாத்தாவாக இருக்கக்கூடியவர் நாதமுனிகள், அவரை பார்த்து நீ என்னை அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கக்கூடியதா விஷயங்கள் இந்த இடத்துல காட்டியிருக்காரு. அப்போ என்ன இங்க காட்ட வந்த விஷயம் அப்படின்னா, நம்ம யார் எம்பெருமானிடத்திலே சேர்க்கிறானோ அவன் திறத்திலே ரொம்ப நன்றி படைத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அதனால்தான் அந்த வாசல் காப்பானுக்கும் கோயில் காப்பானுக்கும் நல்ல மரியாதையை, கௌரவியத்தை அவர்கள் தருகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். அதுமேல இன்னொரு விஷயம், இப்போ நம்ம அடையக்கூடிய பேர், கிருஷ்ணனை போய் அடைய வேணும் அப்படின்னா அந்த பேற்றை தரக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா அந்த எம்பெருமான் சாட்சாத் அந்த பகவான் தான் நமக்கு அந்த பேற்றை கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஏன் நடுவில் ஒரு கடகர்கள், ஒரு இடைத்தரகர்கள் நமக்கு வேணுமா
அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி வந்து ரொம்ப சுவையாக கேட்கிறார்கள். பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை போய் அடைய வேண்டுமா? கீழே பல தடவை பார்த்தோம். ஆனால் எம்பெருமான் இடத்துல நம்ம இந்த மாதிரி போய் நம்ம நேர போய் நிற்கிறோம் அப்படின்னா அவன் ஒரு 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 விதமான அவத்தியம் ஏற்படுறதுக்கு, ஒரு தீமை விளைவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. காருணிகன் தான், கருணை பிரசம் பொருந்தியவன் தான் எம்பெருமான். நம்ம வந்து இது பண்ண மாட்டான், அங்கீகாரம் பண்ண தள்ளிடுவான், எல்லாரையும் தள்ளிடுவான்றது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சமயம், ஏன்னா இந்த உலகத்துல குற்றம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நம்முடைய குற்றத்தை பார்த்தானே ஆனால் அது என்ன ஆகும்? அது அவனுடைய நிகிரகத்துக்கு ஆளாக நேரிடும். அதனால் என்ன பண்றான்? அவன் சீற்றம் கொண்டு நம்ம அங்கீகாரம் பண்ணுவதற்கு மறுக்கலாம், வேற ஏதாவது தண்டனை கொடுக்கறதுக்கும் துணியலாம். அப்போ அதை அப்போ மறுக்க முடியாதபடி நமக்கு அந்த பேரு கிடைக்கணும். போகக்கூடிய காலத்தில் நம்ம காரியம் பலிதமாக வேண்டும் அப்படின்னா என்ன பண்ண வேணும்னா, நமக்கு வந்து அதை சிபாரிசு பண்ணக்கூடியவர்கள், அந்த எம்பெருமான் மறுக்க முடியாத நமக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு உரிய அதிகாரிகளை நம்மிடத்திலே அழைத்து செல்ல வேண்டும், அவர்களை முன்னிட்டு கொண்டு செல்ல வேண்டும். அப்படின்றதான் புருஷகார சித்தாந்தமாக காட்டுகிறார்கள். அப்படி புருஷகாரமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தான் பிரதான உத்தேசியர். அதனால்தான் வந்து இப்ப நந்தகோபனை நாயகனாய் நின்ன நந்தகோபன்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, அந்த எம்பெருமானை பெற்றுத் தருவதற்கு ஒரு சாதனமாக நந்தகோபன் விளங்குகிறான். அதனால்தான் நாய்ச்சிகள் நந்தகோபன், கோயில் காப்பான், அந்த வாசல் காப்பான் போன்றவர்களை எல்லாம் அடைமொழியாலே நாயகன் என்று சொல்லக்கூடிய அடைமொழியாலே அழைத்தார்கள். அது மட்டும் இல்லை, ஆனா பாசுரங்கள், ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் காட்டக்கூடிய காலத்திலே நாயகன் மொழிபெயர்வுலகுக்கும் நாதமயன் என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானே தான் சொல்லுகிறார், தொல்லை வானவர்தம் நாயகன், நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே. இது பலவிதமான நாயகன் வரக்கூடிய சப்தங்கள் எல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அதுல தெரிவிக்கக்கூடிய கருத்தா இருக்கக்கூடியது அந்த எம்பெருமான் தான் என்று காட்டுகிறார்கள். அதனால அப்ப நமக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லோக நாயகனாய் இந்த உலகத்தான் ஜெகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமானான பகவான் கண்ணன் தானே. அப்போ நந்தகோபனை நாயகன் சொல்றது, இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு, வேற ஏதாவது விஷயங்கள் உண்டா இதுக்கு மேல அப்படின்னு கேட்டா இருக்குன்னு தெரிவிக்கிறார். பகவான் கண்ணனாக அவதாரம் செய்த காலத்துல எப்படி இருந்தான் அப்படின்னா, கீழ்கண்ணாய், நந்தகோபனுக்கு ஒரு கீழ்கண்ணாய் அடங்கிய பிள்ளையாய் விதேயனாக இருந்தான் கண்ணன் தெரிவிக்கிறார். பெரியாழ்வார் ஒரு பாசுரம் பாடுகிறார், உந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திட மோதவம் கில்லேன் உங்கள் தம் ஆனிரை எல்லாம் வந்து புகுதரும் போது வானிட தெய்வங்கள் காண அந்தியம்போது அங்கு நில்லேல் ஆழியங்கையனே வாராய். யசோதை பாடுகிறார் இந்த பாசுரத்தை. யசோதையுடைய பாவனையிலே பெரியாழ்வார் பாடுகிறார் இப்படிப்பட்ட பாசுரத்தை. முந்தம் அடிகள் முனிவர் உன்னனானின் கையில் கோலால் நொந்திட மோதவம் கில்லேன். எங்கேயோ கண்ணனை பெருமான் ஏதோ ஒரு இடத்துல பராக் பார்த்து நின்றுட்டு இருக்கான், அந்த இடத்துல நிக்காதே, நந்தகோபன் வந்தானே ஆனால் உன்னை தண்டிக்கவும் கூடும் என்று தெரிவிக்கிறார். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நந்தகோபன் வந்து கண்ணனை தண்டிக்கவும் கூடும் அப்படின்னா, கண்ணன் வந்து அவனுக்கு விதேயப்பட்டவனாய், அவனை வந்து அவனுக்கு கீழ்கண்ணாய் அடங்கிய பிள்ளையாய் இருக்கிறான்றதானே விஷயமாக இருக்கிறது. இப்போ கண்ணபிரான் வந்து கோயில் காப்பானே, கண்ணபிரான் கோயில் காப்பானேன்னு சொல்லல, நந்தகோபன் கோயில் காப்பானேன்னு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால் எதனால சொல்லுகிறார்கள்? நான் எம்பெருமான் பரவபத்தில் இருக்கான். பரவபத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில எப்படி இருக்கான் அவன்னா, அவன் சுதந்திரனாக இருக்கிறான். சுதந்திரன்னா அவன் எந்த காரியத்தையும் அவன் செய்ய முடியும். இங்க வந்து பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா இங்கேயும் பண்ணலாம். ஆனால் என்ன பண்றான், அந்த சுதந்திரன்றதை விட்டு நந்தகோபனுக்கு ஆட்பட்டவனாய் இவ்விடத்திலே இருக்கிறான் அந்த எம்பெருமான் காட்டுகிறார்கள். அப்போ பரதந்திரனாக இருக்கிறான், அதுதான் இதுல காட்ட வந்த விஷயம். அது மட்டும் இல்லை, அவன் வானிலவரசு வைகுந்த குட்டன்னு சொல்லக்கூடியவன் என்ன சொல்றானா, இவ்வளவு பாரங்களை நான் எவ்வளவு நாள் சுமக்கிறது, கொஞ்ச நாள் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ற மாதிரி அவன் இந்த இடத்துல அவதாரம் பண்ணக்கூடிய காலத்திலே தன்னுடைய பாரத்தை ஒருத்தர் தலையில இறக்கி வச்சுடுறான். ஆனால் என்ன பண்றான், நந்தகோபனுக்கும் தசரதனுக்கும் பரதந்திரனாய் இருக்கிறான் கண்ணனும் ராமனும் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அப்படி என்ன நினைக்கிறான்னா, நந்தகோபனுடைய அபிமானத்திலே வாழக்கூடியவனாய் இருப்பவன். அதனால என்ன பண்ணான், அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவனுக்கு பாரதந்திரம் தான் காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது. அது மேல தெரிவிக்கிறார்கள், கோயில் காப்பானே, வாசல் காப்பானே என்றெல்லாம் விழிக்கிறார்களே, அவருக்கெல்லாம் இது பேர் இல்லையா? வேற ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடலாமே, ஐயான்னு கூப்பிடலாம், நம்பின்னு கூப்பிடலாம்,
கீழே எல்லாரையும் கூட்டாரு, நங்காய் நம்பின்னு எல்லாம் கூட்டாரு, அந்த மாதிரி கூட்டிருக்கலாமே என்று ஒரு சில கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஏன்னா இந்த முதலிகள் எல்லாம் இவர்கள் எல்லாம் இந்த வாசல் காப்பான் கோயில் காப்பான்லாம் ரொம்ப கௌரவியர்களாகத்தான் நினைக்கிறார்கள். அவர்களை எந்த விதத்தையும் சரி வாசல் நிற்கிறான் அப்படின்றதுனால அவர்கள் வந்து சரி ரொம்ப துச்சமா மதிக்கிறார்கள்னா அந்த மாதிரிலாம் இல்லை. அவர்களுடைய கௌரவத்துக்கு ரொம்ப ஒரு விதமான களங்கமும் இல்லாமல் அவர்களுடைய வந்து நடவடிக்கைகள் பேச்சுகள் எல்லாமே அமைந்து இருக்கிறது அந்த இடத்துல. அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரி தான் கூப்பிடணுமா அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை. அவன் எந்த காரியத்தில் அதிகரிக்கிறானோ, வாயில் காப்பான்னு ஒருத்தரை நான் கூப்பிடுறேன் அப்படின்னா எதனால அவர் கூப்பிடுறேன்னா அது காரண பெயரா இருக்கு. அவர் செய்யக்கூடிய தொழில் அதுவா இருக்கு. அவர் அதிகரிக்கக்கூடிய தொழிலை வந்து இது பண்ணி நிர்தேசம் பண்ணி அவரை கூப்பிடுகிறோம், கோயில் காப்பான்னு கூப்பிடுறோம், வாயில் காப்பான்னு கூப்பிடுறோம் என்று தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அவர்கள் எப்படி தெரிவிக்கிறார்கள்னா, நந்தகோபனுடைய கோயிலை காக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட பாக்கியம் வேற யாருக்கா உண்டா? உங்களுக்கு ஏற்பட்ட பாக்கியம் வேற யாருக்கும் கிடையாது. அந்த பாக்கியத்தை சொல்லும்படியாய், ஐயோ இவன் ஒரு எவ்வளவு பெரிய வந்து எம்பெருமானுக்கே காவல்காரனாய் இருக்கிறான்னு எப்பேற்பட்ட விஷயம் அது அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறார்களே, அந்த பாக்கியத்தை நினைத்து அவர்களுடைய வார்த்தையானது அவ்விடத்திலே வெளியே வருகிறது. அப்போ அது வந்து கௌரவியர்கள் அப்படின்ற சிந்தை இவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் கோயில் காப்பான் அதே சமயத்தில் அத்தலையிலே இருக்கக்கூடிய கோயில் காப்பான்னு சொல்லக்கூடியவன் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கைங்கரியத்திலே நாம் எழுந்திருக்கோமே, இதை விட நமக்கு பரமமான புருஷார்த்தம் என்ன இருக்க போகுது, சிறந்த பலன் வேறு என்ன இருக்க போகிறது அப்படின்னு அவர்கள் நினைவாலையும் என்ன நினைக்கிறார்கள், நம்ம பார்க்கக்கூடிய உத்தியோகமானது இந்த கோயில் காப்பான் வாசல் காப்பானாக இருக்கக்கூடிய செய்யக்கூடிய பணி ரொம்ப சிரேஷ்டமான பணி, ரொம்ப உத்தமமான பணி என்று அவர்கள் நினைவாலும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தங்களுடைய பணியை உயர்வாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அவர்களை அந்த பணியை இட்டே கோயில் காப்பான் வாசல் காப்பான் என்று சொல்லி கூப்பிட்டோமே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் எப்படி இருக்கும், மனம் உகக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அதனால்தான் இப்படி கூட்டார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். சேஷவிருத்தி அடியாக வரும் பெயரே சொரூப அனுரூபம். சேஷவிருத்தின்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுக்கு ஒரு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய செய்யக்கூடிய சேஷனா இருந்து செய்யக்கூடிய காரியம். அப்படி வரக்கூடிய பெயர் தான் சொரூப அனுரூபம். அந்த நம்ம சொரூபத்துக்கு தகுந்ததாக இருக்கும். ஏகாந்தி எபதேஷ்டவ்யா நைவ கிராம குலாதிபிகின்னு தெரிவிக்கிறார்கள். அதாவது சில பேர் ஏகாந்தின்னு சொல்லக்கூடியவர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, எம்பெருமானே எல்லாமாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல பரம ஏகாந்தி என்று தெரிவிப்பார்கள். எம்பெருமானே உபாயம், அவனே வழி, எம்பெருமானே உபேயம், அவனே வந்து பலம் என்று இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டா, எபதேஷ்டவை அவர்கள் எப்படி தங்களை முன்னிலைப்படுத்துவார்கள் அப்படின்னு கேட்டா, நைவ கிராம குலாதிபிகி விஷ்ணு வியபதேஷ்டவியகான்னு தெரிவிக்கிறார்கள். அவர்களை எப்படி முன்னிறுத்துவார்கள்னா, தங்கள் ஊர் பெயரை சொல்லியோ தங்களுடைய வந்து குலப்பெயரை சொல்லியோ தங்களை முன்னிறுத்த மாட்டார்கள். வேற எப்படின்னா, விஷ்ணுவை முன்னிறுத்தி அவர்கள் தங்களை வந்து தங்கள் பெயரை சொல்லிக் கொள்வார்கள். பெரியாழ்வார் சொல்றார், எப்படி உங்களை நினைத்து கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, விஷ்ணு சித்தன்னு தெரிவிக்கிறார். வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாயே என்று தெரிவிக்கிறார் இல்லையா? அதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே நமக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, அந்த நம்மளை முன்னிறுத்தக்கூடிய காலத்திலே எப்படின்னா, விஷ்ணு சம்பந்தத்தை இட்டே நம்மை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும், மீது எதுவுமே நமக்கு அடையாளம் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார்கள். யதோச்சிதம் சேஷ இதீரிதே ஜனைன்னு தெரிவிக்கிறார் ஆளவந்தார். இதே விஷயத்தை தான் என்று காட்டுகிறார்கள். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு வந்து ஏகாரத்தை சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த மிக்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. காப்பான் அப்படின்னு சொன்னோம்னா உடனே நமக்கு தோன்றது ஒரு இதத்தை ரட்சகனாய் இருக்கக்கூடியவன். அப்போ ரட்சகன், இந்த ஜெகத்துக்கெல்லாம் ரட்சகனாய் இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா, காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியவன். அவனே இந்த ஒரு அரசனை போல இருக்கிறான். பொங்கோதம் சூழ்ந்த புவனியின் மின்னுலகம் அங்காதும் சோராமே ஆழ்கின்ன எம்பெருமான் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட கண்ணபிரானுக்கு எப்படி இருக்கான், இவன் எல்லாம் பெரிய நாயகனாய் இருக்கிறான், எல்லாத்தையும் சர்வலோகத்தையும் ஆளக்கூடியவனாய் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு காப்பவன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா, அவனுக்கு ஏதோ ஒரு தீமைகள் அந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த திருவாய்ப்பாடிலே திரும்பின பக்கமெல்லாம் ஒரே வந்து அவனுக்கு கண்ணனுக்கு எழும் பூண்டுகள் எல்லாம் அசுராவேசம் பெற்று கண்ணனை முடிக்க வேணும் என்று நினைக்கக்கூடியதா இருக்கிறது.
அதனால நினைக்கிறான் காப்பவன், கோயில் காப்பான், வாசல் காப்பான்னு வந்து பல பேர்கள் கண்ணனுக்கு காவல் காக்க வேண்டி இருக்கிறது. பொய்ப்பாடுடைய நின் தந்தையும் தாழ்த்தான் பொறுகடல் வண்ணா காப்பாருமில்லை கடல் வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திருதின்னு பெரியாழ்வார் பாடுகிறார். காப்பாருமில்லை கடல் வண்ணா உன்னை காக்கிறதுக்கு யாருமே இல்லை, நீ தனியே போய் எங்கும் தெரியாதே என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ இது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் திறத்திலே பரிவுடையோராய் இருக்கக்கூடியவர்கள், அவனுக்காக வயிறு பிடிக்கக்கூடியவர்கள், பெரியாழ்வார் போன்றவர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, உன்னை காவகத்துக்கு யாருமே இல்லையே, உன்னை காக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறார்கள். அதுபோல் இவர்கள் ஆட்சிகள்லாம் சொல்றாரு, நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று சொல்லக்கூடிய காலத்திலே இவர்களெல்லாம் பரிவர்கள், இயற்கையிலே எம்பெருமானுக்கு பரிவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா. அதனால் சொல்றார், எம்பெருமானை காப்பவனாக நீ அமைந்தாயே, கோயில் காப்பானேன்னு சொல்லக்கூடிய காலத்துல ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள். எம்பெருமானை காப்பவனாக நீ அமைந்திருக்கிறாயேன்னு தெரிவிக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்ட இதெல்லாம் சொல்லக்கூடிய காலத்திலே என்னாச்சு, அந்த கோயில் காப்பான் வாசல் காப்பானுக்கெல்லாம் ரொம்ப மிக குளிர்ந்து அப்படியே என்ன இந்த உகப்பினாலே அவர்கள் மனம் குளிர்ந்தது. அதனால் என்ன பண்றார், கோயில் காப்பான் வாசல் காப்பான் போன்றவருடைய தோரண வாசல் காக்கும் முதலிகளை எல்லாம் அனுமதி பெற்று உள்ளே பிரவேசிக்க, முதலியர்கள் உள்ளே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடியவர்கள்லாம் எழுப்பணும் அப்படின்னு கிளம்புகிறார்கள். பொய்ப்பாடு கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே. கொடித்தோன்னும் அப்படின்னா கொடி கண்ணில் படக்கூடியதா இருக்கு. எங்க அப்படின்னு கேட்டா, திருவாய்ப்பாடியிலே நந்தகோபார் திருமாளிகளே ஒரு கொடி இருக்கான். அந்த கொடி இவர்களுக்கு கண்ணில் ரொம்ப பிரத்யட்சமா அவர்களுக்கு தெரிகிறதுன்னு தெரிவிக்கிறார். ஆமா, அதனால கொடித்தோன்னும் இந்த மேல கொடித்தோன்னும் சொல்லக்கூடிய காலத்துல மேலே இன்னும் சில அர்த்தங்களை காட்டுகிறார் இதுக்கே. கோயில் காப்பான் வாசல் காப்பான் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஒரே వ్యక్தியை குறித்ததாகத்தான் இருக்கும் என்றெல்லாம் காண்கிறார்கள். ஆனால் என்ன பண்ணுகிறார்கள் இவர்கள், வாசல் காப்பான் கோயில் காப்பான் அர்ச்சையில் இருக்கக்கூடிய கமயத்தை தெரிவித்தார் என்று கீழே தெரிவித்தார். ஆனால் என்ன பண்ணுகிறார்கள், அந்த கோயில் காப்பான் காலில் விழுகிறார்கள், வாசல் காப்பான் காலில் விழுகிறார்கள். எதனால அப்படின்னு கேட்கிறார். கண்ணனை காக்கக்கூடியவனாய் இருக்கிறார்கள். கண்ணனை காக்கக்கூடியவர்கள் கண்ணனுக்கு திரும்பின இடமெல்லாம் தீமைகள் ஏற்படுகிறது. சர்வான் தேவான் நமஸ்யந்தி என்று சொல்லும்படியாய் பரம்பொருளாய் இருக்கக்கூடிய கண்ணன், அவனாலே நிரூபிக்கப்பட்ட தேவதைகள் அனைவர் திறத்திலும் போய் அவர்கள் காலிலே விழுந்து சொல்ற கண்ணனுக்கு நன்மையை வேண்டுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கண்ணன் திறத்திலே இருக்கக்கூடிய பரிவு இவர்களுக்கு என்று காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட தோரண வாசலுக்கு கொடித்தோன்னும் தோரண வாசல் என்று காட்டுகிறார்கள். திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய திருமாளிகைகள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரே சீரா ஒரே மாதிரியாக கட்டப்பட்டதாக இருக்குமா. அப்போ நந்தகோபர் திருமாளிகைன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, அந்த வீட்டு மேல ஒரு கொடியை கட்டி வைத்திருப்பார்கள். அதை கொண்டு அறிந்து கொள்ளலாம் நந்தகோபன் திருமாளிகை இதுதான் என்று. அதனால்தான் இவர்கள் கண்டுபிடிக்க ஏதுவார்கள். போறதும் அர்த்த ராத்திரியில் தானே போகிறார்கள் இந்த அனுமதி கேட்கறதுன்னா. அப்போ தெரிந்து கொள்கிறார்கள் எப்படி இருந்ததுன்னு கேட்கிறார்கள். அதாவது பரதன் என்ன பண்றான், ராமனை தசரதன் மடிந்த பிறகு ராமன் வனவாசத்துக்கு போயிட்டான், தசரதன் மாண்டு போனான். பரதன் ராமனை எப்படியாவது திரும்ப நாட்டுக்கு அழைத்து விட வேண்டும், ராஜ்யபாரத்தை அவன் திறத்திலே சமர்ப்பித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். அதனால சகலரையும் அயோத்தியால இருக்கக்கூடியவர்கள் சகலரையும் எழுந்துருளை பண்ணி கொண்டு நேராக காட்டுக்கு போறான். போயிட்டே இருக்கான். எங்க போனாலும் அவனுக்கு எங்க இருக்கான் ராமனே தெரியல, போயிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் போயிட்டான். அவனுக்கு தெரியவே இல்லை, எங்க இருக்கான்னே தெரியல. அப்புறம் ஒரு இடத்துல போகக்கூடிய சமயத்திலே, அந்த சித்திரக்கூடத்துக்கு முன்னாடி போகக்கூடிய இடத்துல, அது நெருங்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல அவன் அக்னி காரியங்கள்லாம் பண்ணக்கூடியவனா இருக்கானா ராமன் அன்றாடம். அந்த இடத்துல சில புகையோடைய இது தெரியறது. இந்த அன்றாட அனுஷ்டானங்கள்ல முடித்து அவனுடைய இந்த மரபுரிகளை எல்லாம் உலர்த்தி வைத்திருக்கிறான். அதெல்லாம் அவனுக்கு கண்ணில் படுறது. அதெல்லாம் பார்த்த உடனே தான் பரதனுக்கு எப்படி இருக்கான், அப்படியே கொஞ்சம் மனசு தெரிஞ்சு, ஆமா இங்கதான் ராமன் இருக்கான்றது தெரியறது அப்படின்னு தோன்றித்தான். அது போல இவர்களுக்கெல்லாம் என்ன பண்றதா, நந்தகோபுர திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய திருமாளிகள்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நந்தகோபன் திருமாளிகை எது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆறுதலாக விளங்கக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் நந்தகோபால் திருமாளிகை என்று பறைசாற்றக்கூடிய ஒரே விஷயமாய் இருக்கக்கூடியது கொடித்தோன்றும் தோரண வாசல் என்று காட்டுகிறார்கள். இல்லை வாசல் காப்பானே, அவர் சொல்றார், வாசல் காப்பானே நீதான் எங்களுக்கு அனுமதி பிரதானம் பண்ணி உள்ள அனுப்பணும். கொடி தோரணம் எல்லாம் இருக்கு.
அதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டா அச்சேதனங்களா இருக்கிறது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், இவர் வந்தவர்களை வந்து கண்ணனுடைய அடியார்கள் வந்திருக்கிறான்னு அழைக்குமா, வாங்கோன்னு அழைக்குமா, இல்ல அனுமதி பிரதானம் பண்ணி உள்ள போங்கன்னு சொல்லுமா? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. ஆனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, உனக்கு வாசல் காப்பானா இருக்கக்கூடியவனே, உனக்கு என்ன இருக்குன்னா உனக்கு சைத்தன்யம் இருக்கு. அந்த கொடி தோரணம் போன்ற அச்சேதனம் என்று நீ சைத்தன்யம் புரிந்தினாய், அறிவுடையவனாய் இருக்கிறாய். அதனால அந்த அறிவுக்கு தக்கவாறு பயன் பெற வேணும். ஆனால் என்ன பண்ணணும்னா, நாங்கள் எல்லாம் கண்ணனை கண்டு வந்து இதுக்கு அனுமதி பிரதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய காலத்துல இவர்கள் என்ன நினைக்கிறாளா, ஏற்கனவே கண்ணன் ஒரு தடவை அர்ஜுனன் சுபத்திரையை அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனா பலராமர் கூட அதை ஒத்துக்கல. கண்ணனுடைய தங்கையாக இருக்கக்கூடியவள் அந்த சுபத்திரையை அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி மணமுடிக்க வேணும் என்று கண்ணன் விரும்புகிறான், சுபத்திரையும் அர்ஜுனனை விரும்புகிறாள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே பலராமன் அதை விரும்பவில்லை. அப்ப என்ன சொல்றான், சுபத்திரையை வந்து அர்ஜுனன் வந்து கூட்டுன்னு போயிடுவான், அதனால நீங்கள் சகாயம் பண்ணுவோன்னு அந்த இருக்கக்கூடிய அந்த வாசல் காப்பான் முதலிகளை, கண்ணனுடைய மாளிகள் இருந்த முதலிகள் கிட்ட சொல்லிட்டு போயிருந்தான். அதே போல இவர்கள் வருவார்கள், கண்ணன் சொல்லியிருப்பான் அப்படின்ற இதுல என்ன பண்றார்கள், இவர்கள் என்ன சொல்றாரு, நீ எங்களுக்கு அனுமதி பிரதானம் பண்ணு என்று தெரிவிக்கிறோம். மணிக்கதவம் தாழ்த்திரவாய், வாசல் காப்பானே இந்த மணிக்கதவம் தாழ்த்திரவாய்ன்னு வந்து இது பண்றான். இவ்வளவு நேரம் இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் அந்த வாசல் காப்பவர்கள். அப்ப என்ன பண்றார், ரொம்ப அழகா பேசுகிறார்கள், இவர்களுடைய இன்மொழிகளை இனிமேல் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட ஒரு என்ன சொல்றான், அவர்கிட்ட ஒரு சம்பாஷணம், ஒரு வாக்குவாதத்தை, உரையாடலை ஆரம்பிக்கிறார்கள். வாசல் காப்பான் முதல்ல கேட்கிறான், இந்த மாதிரி இந்த ஒரு பாதி ராத்திரி பொழுதுல வந்திருக்கீங்களே, இந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கிறது, அஞ்ச வேண்டும் காலம், இந்த நிலம் எப்படிப்பட்டது, ரொம்ப பயமா அஞ்ச வேண்டும் நிலமாக இருக்கக்கூடியது, அகாலத்திலே வந்து கதவை திறக்க சொல்கிறீர்கள், நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்கிறான் வாசல் காப்பான். உடனே இவர்கள் பதில் சொல்றாங்க, அஞ்ச வேண்டும் நிலமா, இதே அப்ப அஞ்ச வேண்டும் நிலம்னு சொல்றேன். பயம் பயானாம் அபஹாரிணி ஸ்திதே மனசிய நந்தே மம புத்திர திஷ்டதி. பிரகலாதன் சொல்லுகிறான், பயமா, இந்த இடத்துல பயம்னா என்னன்னு கேட்ட, பயானாம் அபஹாரிணி, பயத்தெல்லாம் போக்கக்கூடியவன் ஸ்திதே, இங்க இருக்கான், புத்திர மனசியந்தே மம புத்திர திஷ்டதி, இங்கேயே இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இருக்கக்கூடிய காலத்திலே பயத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? பிரகலாதன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பயக்கிறது பயநாசனகா, பயத்தை போக்கக்கூடியவனாய் அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திலே, இந்த நிலத்திலே வந்து பயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களே, அப்படி என்ன பயப்படுறதுக்கு என்ன இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. உடனே அந்த வாசல் காப்பவர்கள்லாம் சொல்றார்கள், இது என்ன ராமாவதாரம் நினைச்சுட்டு இருக்கீங்களா, ராமாவதாரம் நினைச்சிருக்கீங்களா? ராமன் அவதரித்த காலம் எப்படிப்பட்ட காலம், கிருத்தயுகத்துக்கு தோல் தீண்டியாக இருக்கக்கூடிய வந்து திரேதா யுகம்னு சொல்லக்கூடியது. அந்த சமயத்துல தர்மம் நன்றாக நிலைத்து இருந்தது, தழைத்து இருந்தது. அது மட்டும் இல்ல, ராமனுடைய தகப்பன் தசரதன் சம்பராந்தகன் சொல்லக்கூடியவன், அவன் நல்ல பெரிய வந்து நல்ல சக்தியுக்தன், 10 திசைகளே தேர் ஓட்டக்கூடியவனாய் இருந்தான், தேவர்களுக்கு நடக்கக்கூடிய போர்களிலே சகாயம் பண்ணக்கூடிய வீரனாய் இருந்தான். அப்படி இருக்கக்கூடியவன். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அந்த மாதிரிலாம் யார் இல்லை. தசரதனுடைய பிள்ளைகள் 4 பேர் எப்படிப்பட்டவர்கள்னா மகா சூரர்கள், மகா வீரர்கள் அவர்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் வந்து எந்த வம்புதுக்கும் போக மாட்டாங்க, போனா தன் காரியம் உண்டு தான் உண்டுன்னு சொல்லும்படியாய் வரக்கூடியவர்கள். ஊர் எப்படிப்பட்ட ஊருன்னு கேட்கிறார். ஊர் வந்து அயோத்தின்னு சொல்லக்கூடியது. அயோத்தின்ற ஊருக்கு பேர் என்னன்னா, யாராலையும் ஜெயிக்கப்பட முடியாத நகரம்ன்றதான் அந்த ஊருக்கு பேராக அமைந்திருக்கிறது. அப்போ இருக்கக்கூடிய காலத்திலே அதுக்கு மேலே அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய புரோகிதர்கள், நன்மையை சொல்லக்கூடிய முன்னதாகவே உணர்ந்து சொல்லக்கூடியவர் புரோகிதர்கள் பேரு. அந்த புரோகிதர்கள் யாருன்னா, வசிஷ்டர் போன்ற பெரிய மகாரிஷிகள் இருக்கிறார்கள். அப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள் ஊர்ல எப்படி இருக்குன்னு கேட்கிறார்கள். ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் ஸ்திரியோ விருத்தாஸ் தருண்யஸ்ச பிராதச சமாஹிதா சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹா. ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த இடத்துல எடுத்து காட்டுறார்கள். அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் ஸ்திரீகள், விருத்தர்கள், நல்லா வந்து வயதானவர்கள், தருணர்கள், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், சாயம் பிராத சமாஹிதா, மாலை காலை எல்லா வேலைகளையும் சர்வான் தேவான் நமஸ்யந்தி, ராமன் அந்த கண்ணனுக்கு நன்மையே வேண்டக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள், எல்லா தெய்வத்தையும் போய் வணங்குகிறார்கள், கண்ணனுக்கு நன்மையை செய் என்று சொல்லும்படியாய் அதெல்லாம் தெரிவிக்கிறார்கள். பரிவர்களாய் இருந்தார்கள். அது மட்டும் இல்ல, இந்த தேசத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, அச்சேதனமாக இருக்கக்கூடிய புல் பூண்டுகள் கூட கண்ணனுக்கு அசுராவேஷம் புரிந்தவர்களாய் இருந்து வந்து எல்லாத்தையும் வந்து கண்ணனுக்கு தரத்திலே எதிரிகளாய் வந்து காட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள்.
ஆனால் இதுல அயோத்தி எப்படி இருக்கு அப்படி கண்ணனுடைய அப்புறம் சொல்றாரு, அச்சேதனங்கள் கூட கண், அதாவது ராமன் இருக்க பூமியில அச்சேதனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அச்சேதனங்கள் ரொம்ப கண்ணனுக்கு ராமனுக்கு அனுகூலமா இருக்கான். ராமன் போகக்கூடிய வனவாசத்துக்கு போகக்கூடிய காலத்தெல்லாம் அந்த வனங்கள் எல்லாம் வாடின, புஷ்பங்கள் எல்லாம் அப்படி இதுவாச்சான். ஆனால் ராமனுடைய சமாகமம் கிடைத்த காலத்திலே அவைகளெல்லாம் பூக்கத் தொடங்கின என்றெல்லாம் காட்டுகிறார்கள். சுமந்திரனே இந்த வச்சனத்தை சொல்றாங்க. ராமாவதாரத்துல எந்த விதமான பயமும் கிடையாது. கிருஷ்ணாவதாரம் எப்படி இருக்குன்னா, கலிக்கு தோல் தீண்டியாக இருக்கக்கூடிய துவாபர யுகம் கிருஷ்ணாவதாரம். அது மட்டும் இல்ல, தகப்பனார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் நந்தகோபன் சொல்லக்கூடியவர். பசும்புல்லையும் மிதித்து அறியாத நந்தகோபன் தெரிவிக்கிறார். மகாசாது, சாதுலே சாது, மகாசாது. பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள், கடனாகட்டும் பலராமனாகட்டும் நிச்சலும் தீமைகள் செய்வாய் என்று சொல்லும்படியாய் எப்பொழுதும் ஊர்ல போய் ஏதாவது வம்பை விளைத்து வரக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு கேட்டா, அங்க அயோத்தியா இருக்கு. இந்த இடத்துல ஊரோ அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலம் என்று சொல்லும்படியாய் ரொம்ப சாதாரணமான சாமான்யமான ஊராக இவ்விடத்துல இருக்கிறது. அது மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட இதுவா இருக்குன்னா, தீயபுந்தி கஞ்சனுக்கு அனித்தான ஊர். இந்த பக்கம் ஆய்ப்பாடு இருக்குன்னா அந்த பக்கத்துல மதுரா இருக்கு. கம்சன்னு சொல்லக்கூடிய எந்த சமயத்திலே கண்ணனை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறான். எழும் பூண்டுகள் எல்லாம் அசுராவேசம் பூண்டு கண்ணனை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிலையிலே அஞ்சாது இருக்கதான் முடியுமா அப்படின்னு கேட்கிறார்கள். உடனே இந்த கோயில் காப்பான் உடனே கேட்கிறான், அஞ்சாவது இருக்க ஒண்ணுமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த கோயில் காப்பான் இந்த பெண்கள்லாம் சொல்றான், நாங்கள்லாம் அபலை பெண்கள் தானே. கோபிகள்லாம் சொல்றான், நாங்கள்லாம் அபலை பெண்களாச்சு அப்படின்னு சொல்றான். உடனே சொல்றான், அபலை பெண்களா? சூர்பனகை பெண் தானே, உங்களுக்கு பெண்கள் கதையெல்லாம் தெரியாதா? சூர்பனகைன்னு சொல்லக்கூடியவர் யார்? பெண் தானே அவள். அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அறக்கர்குல பாவை தன்னை மெய்ய வெஞ்சில மூக்கறிந்த விரலோன் திறங்கேட்கின்னு சொல்லும்படியாய் சூர்பனகைன்னு சொல்லக்கூடியவள் யாரு? பெண் தானே. பஞ்சவடியிலே அவள் என்ன பண்ணாள்? சீதா பிராட்டிக்கு அவத்தியம் விளைவித்துட்டு தானே அவத்தியத்தை விளைவிக்க வேண்டும் என்று நினைத்தாள். அதனால தானே பூக்கறிப்பட்டாள். அந்த சமயத்துல அந்த பஞ்சவடியில வாசல் காப்பான், கோயில் காப்பான் யாரும் இல்லை. அதனாலதான் எம்பெருமான் சீதா பிராட்டி பிரிவதற்கான ஒரு ஆபத்து நேர்ந்தது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவள் சூர்பனகையின் பெண் தான் ஏன் தெரியும். உடனே இவர்கள்லாம் சொல்றா, அவள் ராட்சசி. நாங்கள் அப்படியா? நாங்கள் ஆய்ச்சிகளாச்சேன்னு தெரிவிக்கிறார். நாங்கள் ஆய்ச்சிகளாச்சேன்னு தெரியும். ஆய்ச்சிகளா? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆய்ச்சி உருவத்திலே பூதனைன்னு ஊத்தி வந்தாரே, தாயாய் வந்த பேயுயிரும் தயிரும் விழுதும் உடனுண்ட வாயான் என்று சொல்லும்படியாகும். பெற்ற தாய் போல் வந்த பேச்சு, தாயை போலே இது பண்ணாலே, ஆய்ச்சியாகத்தானே வந்தாள் என்று தெரிவிக்கிறார். பூதனையும் ஆய்ச்சிதான் என்றார். அவர்கள் சொல்றார், ஆயர் சிறுமியரோம் நான்கள் தெரிவிக்கிறார். கோபிகள் சொல்றார், நாங்கள்லாம் ஆயர் சிறுமியர்களாச்சு, அதனால எங்களை காலை விளம்பரம் பண்ணாதே, உள்ளே அனுப்பு என்று கேட்கிறார்கள். அப்ப கேட்கிறான் அந்த வாசல் காப்பான், நீங்களாம் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? முதல்ல உள்ள போய் என்ன பண்ண போறீர்கள்? அரபரமாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நேத்தே எங்களுக்கு சொல்லிட்டான், எங்களுக்கு பறையன்ற ஒரு வாத்திய விசேஷத்தை அவன் இடத்துல கேட்டிருக்கோம், எங்களை வர சொல்லி நேத்தையே சொல்லிட்டான் என்று தெரிவிக்கிறார்கள். ஒரு புருஷார்த்த விசேஷம் பெறணும், ஒரு பயனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நேற்றுக்கே நாங்கள் கண்ணனை பார்த்து சொல்லிட்டோம் அந்த விஷயத்தான். அவன் என்ன சொன்னான்? சிற்றம் சிறுகாலை நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு இந்த பறையை கொடுக்கிறேன், உங்களை புருஷார்த்தத்தை தருகிறேன் என்று சொன்னான். நாங்கள் உள்ள போன உடனே அந்த பேற்றை பெறுவோம், பறையை பெறுவோம் என்று தெரிவிக்கிறார்கள். உடனே அந்த வாசல் காப்பா சொல்லுகிறான், உங்கள் வார்த்தையை பார்த்தா ஒன்றும் நம்பிக்கையா எனக்கு ஒன்றும் தோணலையா, உண்மையா எதுவுமே தோணலையே அப்படின்றான். உங்களெல்லாம் வர சொல்லியிருந்தான்னா என்கிட்ட சொல்லியிருப்பானே, என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. அதனால நானும் எப்படிப்பட்டவனா இருக்கேன், ஒரு பொறுப்புல இருக்கேன். வாசல் காப்பான்னா வாசல்ல வரவெல்லாம் உள்ள விடுறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாரையும் பார்த்து தானே இது பண்ண வேண்டும், தாராளமா விடைய முடியாது. அதனால நான் என்ன பண்ணணும், முதலில் உங்களுடைய அந்தக்கரண சுத்தி, உங்களுடைய மனசுல என்ன இருக்குன்றத எப்படி தூய்மையாக இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அது அறிந்து கொள்ளாமல் உங்களை உள்ளே விட முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறான். இப்போ என்ன ஆகுது, பொழுது விடியும் தன்மை, பொழுது விடிய வரைக்கும் நீங்க அந்த ஓரமா இருக்கும் அப்படின்னு அவர்கள் இடத்த சொல்லிடுறான். அப்போ கோபிகள்லாம் சொல்றா, எங்களுடைய அந்தக்கரண சுத்தியை நீ புதுசாக பரிசோதிச்சு பார்க்கணும். நாங்கள் எல்லா படிகளாலும் தூய்மை தூயோமாய் வந்தோம் என்று சொல்லும்படியாய் நாங்கள் தூய்மை உடையவர்களாய் இருக்கிறோம். எப்படிப்பட்ட தூய்மை எங்கள் இடத்துல இருக்குன்னா, எந்த உபாயாந்தர பிராபண்யம் நம்ம இடத்திலே கிடையாது. கண்ணனை ஒழிந்த வழி நமக்கு எதுவும் தெரியாது. கண்ணனை அடைவதற்கு
கண்ணனை ஒழிந்த வழி கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பிற யோகங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால உபாயாந்தர பிராவண்யம் சொல்லக்கூடியாய் வேற வழியே அறியாதவர்களாய் வேற வழியிலே விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் நாங்கள்னு தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, உபயாந்தர பிராவண்யமும் நம்ம இடத்துல கிடையாது. கண்ணனை ஒழிந்த பலன் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டா, ஒரு ஐஸ்வர்யத்திலோ ஒரு கைவல்யத்திலோ எங்களுக்கு ஆசை உண்டா அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரியான விஷயங்களிலும் நமக்கு ஆசை கிடையாது என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்னு நினைக்கணும்னா, நாங்களெல்லாம் மங்களாசாசனப்படுறவர்கள். எம்பெருமானுக்கு எந்த சமயமும் நன்மையே நடக்க வேண்டும் என்று சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பல்லாண்டு பாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அதுக்கு மேல அந்த வாசல் காப்பான் கேட்கிறான், அப்படின்னா நீங்க உள்ள போய் செய்ய வேண்டிய காரியம் தான் என்ன நினைக்கிறீங்க, உள்ள போய் என்ன காரியம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறான். அவர் சொல்றார், திருப்பள்ளி எழுச்சி பாடுறது சுப்பிரபாதம் பாடுவதுன்னு கேட்டது இல்லையா, அதைத்தான் நாங்கள் பாடுவோம், அதுவே எங்களுக்கு கிருத்தியமாக இருக்கிறது. ஒம்பர் கோமானே உறங்காது எழுந்தீராய்னு சொல்லுவோம், அரவணையாய் ஆயரேரே அருள் புழிய துயிலராயே என்றெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லி அவனுக்கு சுப்பிரபாதங்கள் திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடுவோம் என்று தெரிவிக்கிறார்கள். அதே சொல்றான், பிரபுக்கள்லாம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரிலாம் உள்ள போறதே ரொம்ப தப்பு. அதுவும் நீங்க என்ன பண்றீங்க, அவன் தூங்கிட்டு இருக்கால போய் எழுப்பணும்னு சொல்றீங்க, அது ஒரு பெரிய மகா அபச்சாரமாய் நீங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சித்திரக்கூட்டத்திலே ராமனும் சீத்தையும் இருந்த காலத்திலே சீத்தையனுடைய மடியிலே தலை வைத்து உறங்கி கொண்டிருந்தான் ராமன் அந்த காலத்திலே. அப்போ ஒரு காக்காசுரனாலே சீத்தைக்கு ஒரு அவத்தியம் விளைந்தது. அப்போ ராமன் தூங்கக்கூடிய அழகை பார்த்துட்டே இருந்தால், ஆனால் என்ன ஆறுது, அப்போ ஒரு காக்காசுரனே ஒரு ஆபத்து நேர்ந்தது. அதனால ராமன் எழுந்துக்கக்கூடிய அவனுடைய அழகை பார்க்க முடியாது, அது கெட்டு போயிடுதுன்னு தெரிவிக்கிறார். அப்போ துயில் எழுப்ப போகிறதுன்றது எப்படி இருக்குன்னா, ஒரு மகா ஆபத்தான காரியமாய் தெரிவிக்க மகத்தான அபச்சாரமாய் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். உடனே இவரெல்லாம் சொல்றார், இந்த மாதிரிலாம் நீ தடை பண்ணக்கூடாது, நாங்க எம்பெருமான இது பண்ணணும்னு நினைக்கிறோம், உனக்கு ராமாயணத்துல பரிபூர்ணமான பிரவேசம் இல்லைன்னு தெரியுது. ராமலட்சணர்களை அழைத்து செல்கிறார் விஸ்வாமித்திரர். அப்ப அவரை கூட என்ன பாடுறாருன்னா, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமாக்னிகம்னு தெரிவிக்கிறார் இல்லையா. எப்படி பாடுறார், ரொம்ப அழகாக சுப்பிரபாதம் பாடிதானே அவர்களை எழுப்புகிறார். வியாக்கியாதாக்கள் எழுதுகிறார், உன்னப்புக்கு வாயை மறந்தார் போலே. அந்த அந்த ராமனும் லக்ஷ்மணன் தூங்கக்கூடிய அழகை பார்த்த உடனே அவர்கள் நினைச்சாராம், எவ்வளவு அழகா இவர்கள் தூங்குகிறார்கள். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு, கௌசல்யின் குமாரனே நீ எழுந்துரு உத்திஷ்ட நரசார்தூலான்னு பாடினாரே. சொல்றாரு, அவன் இவ்வளவு விசேஷனம் விட்டு இந்த ஸ்லோகத்தை எழுதணுமா அப்படின்னு கேட்டா, உண்ணப்புக்கவன் எழுப்பணும்னு நினைச்சான், உண்ணப்புக்கவன் வாயை மறந்தா போலே. வாய் எங்க இருக்குன்னு தெரியல சாப்பிட போனவனுக்கு. அதே போல அந்த கண்ணன் ராமன் தூங்கக்கூடிய அழகை பார்த்தவர் மறந்து எதையோ பாடுகிறார் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். எங்களுடைய தம்மப்பன்மார்களாய் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் அரவணையாய் ஆயரேரே அம்மமுன்ன துயிலராயே என்றெல்லாம் பாடினார்கள். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்றெல்லாம் பாடினார்கள் என்று சொல்லி எழுப்பினார்கள். மேல் தெரிவிக்கிறார், எம்பெருமான் தூங்குவான் நீங்க சொல்லாதீங்கோ, மெய்யாக உறங்குபவர்களை எழுப்புவதுதான் அபச்சாரம். அப்போ கண்ணன் எப்படின்னா, உறங்குவான் போலே யோகு செய்த பெருமான் இந்த லோகத்தை எல்லாம் ரட்சணம் பண்ண வேண்டும் என்று உறங்குவான் போலே இருக்கக்கூடியவன், அது யோக நித்திரை. அதனால அப்படிப்பட்டவனை எழுப்புவதில் எந்த விதமான அபச்சாரமும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறான். உடனே இந்த வாசல் காப்பான் சொல்றான், உங்கள் ஆர்த்தி உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய இந்த உத்வேகத்தை எல்லாம் பார்த்தா தடை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தோன்றது. அதனால கதவை நீங்களே திறந்துட்டு போங்கன்னா, கதவை நீங்களே திறந்துட்டு உள்ள போங்கன்னு அனுமதி கொடுத்துட்டான். உடனே அவர் சொல்றார், உடனே வா, அதெல்லாம் கிடையாது. எம்பெருமான் இடத்துல முன் பரிவை விட எம்பெருமான் திறத்துல நீ எவ்வளவு பரிவு வச்சிருக்கியோ அதை விட பரிவு இந்த கதவுக்கு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது. அதை எங்களால தள்ளவே முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த வாசர் கதவு எப்படி இருக்குன்னா, அது ரொம்ப பரிவுடையதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதை யாராவது உங்களை தவிர வேற யாராவது திறந்தா அது என்ன பண்ணாது, திருப்பி மூஞ்சிலேயே அடிக்கணும், முகத்திலேயே அறையக்கூடியதா இருக்கிறது. அதனால அது கண்ணன் பேர்ல இன்னும் பரிவு வைத்ததாக ஒன்ன காட்டிலும். அதனால நாங்க அதை திறக்க மாட்டோம். இந்த ஊர்ல திருவாய்ப்பாடியில கம்சனை சுத்தி இருக்கிறவர்கள்லாம் கண்ணனுக்கு பிரதிகூலர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய இந்த கதவு உள்பட கண்ணனுக்கு அனுகூலர்களாய் இருக்கிறார்கள். அச்சேதன வஸ்துக்களும் பரிவோடு இருக்கிறதே கண்ணன் திறத்திலேன்னு காட்டுகிறார்கள்.
எப்படி அப்படின்னு கேட்டார். படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனேன்னு சொல்லும்படியாய் அச்சேதனமாய் இருந்தாலும் இந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும் எப்படி குலசேகர் பெருமான் ஆசைப்பட்டாலோ அதே போல என்று காட்டுகிறார்கள். ஆனால் நாங்களே இதை திறந்து போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது ஸ்வரூபத்துக்கு, எங்கள் ஸ்வரூபத்துக்கு விருத்தம். அது எங்களுடைய நாங்கள் செய்யாதன செய்யோம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அதுக்கு அந்த சங்கல்பத்திலே நாங்கள் மீறியவர்கள் ஆகும். அதனால நீயே கதவை திறந்து எங்களை உள்ளே புகவிட வேண்டும் அப்படின்னு கேட்டார். உடனே என்ன பண்றான், தடை செய்தவனாய் இருக்கக்கூடியவன் தானே திறந்து விட்டால் தானே அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் தெரிவிக்கிறான். எப்படி ராமனுடைய கோஷ்டியிலே புக வேண்டும் என்று விரும்பி வந்தான் விபீஷணன். அப்படி விபீஷணன் என்ன பண்ணான், பலவித ஆக்ஷேபங்கள் இடத்துல எழுந்தது. அதனால கடைசியில என்ன பண்ணான், முக்கியமா நிறைய ஆக்ஷேபங்கள் பண்ணவன் சுக்ரீவன் தான். அப்போ என்ன பண்றான், கடைசியில அவனை அங்கீகாரம் பண்றதுன்னு ராமன் முடிவெடுத்துட்டான். எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். விபீஷணனே அனுப்புறான், இவனை சுக்ரீவனே அனுப்புறான், விபீஷணனை அழைத்து வான்றது. ஆனையினம் அரிஷ்ரேஷ்ட, அவனை அழைத்து வா, ஆனைய ஏனம் அரிஷ்ரேஷ்டன்னு சொல்லுகிறான். அவனை குரங்குகளின் தலைவனே நீ போய் அழைத்து வான்னு சொல்றான். எதனால அப்படின்னு சொல்றான், ரொம்ப ஆக்ஷேபங்கள் யாரு பண்றானோ அவனையே அழைத்து வர சொன்னால் எப்படி இருக்கும்னா அது பெரிய அங்கீகாரம் கிடைத்ததை போல இருக்கும். அதனால சுக்ரீவனையே அனுப்புகிறான் என்று காட்டுகிறார்கள். அதனால இவர்களும் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, நீதான் முதல்ல எங்களை உள்ள விட மாட்டேன்னு சொன்ன, நீயே இப்போ கதவை திறந்து விட்டான்னா எப்படி சுக்ரீவன் போய் விபீஷணனை அழைத்து வந்தானோ அதே போல இதுவும் இருக்கும் என்று காட்டுகிறார்கள். மாயன் என்று தெரிவிக்கிறார்கள். மாயன் அப்படின்னு தெரிஞ்சா ஒரே செகண்ட். மணிக்கதவன் தாழ்திரவாய் அரபரமாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் தேர்ந்தான் தூயாமாய் வந்தோம் துயிலிட பாடுவான் வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேசநிலை கதகும் மாயன்னு தெரிவிக்கிறார்கள். மாயன்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்கான் அப்படின்னா, பெண்கள் கோட்டிலே தாழ நின்றவனாய் இருக்கிறான் என்று காட்டி வர்றார். எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, அந்த பெண்கள் சொல்ல முடியாது, காதில் கடிப்பிட்டு கலிங்க முடித்து தாது நல்ல தன்னந்துழாய் கூட நின்று போது மறித்து புறமே வந்து நின்னீர் ஏதுக்கு இதுவன்னோ ஆட்சியர்கள் ஊடல் வந்துடுத்தோம். காதுல எம்பெருமான் என்ன பண்றான், ரொம்ப தாமதமாக வரான். வரக்கூடிய எதிரான அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு வரான். காதில் கடிப்பிட்டு ஒரு தோடை ஒன்று போட்டுறான், கடிப்பிட்டு கலிங்க முடித்து நல்ல வஸ்திரங்களை கலிங்க முடித்து தாது நல்ல துழாய் கூட நல்ல மாலைகள்லாம் இவ்வளவு கால தாமதமா எதுக்கு இதுவன் வெளியில போன அவன் தள்ளாத குறையா இருக்காரு. அப்போ ஆட்சியர்களுக்கு ரொம்ப அடங்கியவனாய் விதேயனாய் இருக்கான். அதான் மாயன் என்று தெரிவிக்கிறார். மணிவண்ணன் அப்படின்னு தெரிவிக்கிறார். மணிவண்ணன் அப்படின்னு சொன்னா நீலமணி போன்ற நிறம், அது மட்டும் இல்ல அந்த தன்மையும் உடையவனாய் இருக்கிறான். அந்த மணியின் தன்மையை உடையவனாகவும் இருக்கிறான். மணி அப்படின்னு சொன்னா ரத்னம் அப்படின்ற அர்த்தம் உண்டு இல்லையா. ரத்னத்துக்கும் எம்பெருமானுக்கும் பல படிகளாலேயே சாமியம் உண்டு என்று காட்டுகிறார் காஞ்சி சுவாமி. ரத்னம் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை பெற்றவர்கள் பெற விருப்பமுடையவர்கள் இவனுக்கு தூக்கமே வராது. ரத்தத்தை ஒருத்தன் சம்பாதனை பண்ணணும்னாலும் அவனுக்கு தூக்கம் வராது. ரத்தத்தை அடைந்தவன் அவனுக்கு தூக்கம். அதுபோல எம்பெருமானை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்படி இருப்பான்னா, அந்த முமுட்சுக்களானவர் கண்ணார கண்டு கழிவதோர் காதல் உற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுள்ளது. அவனை கண்ணார காண வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தூக்கமே இல்லை. சரி, கண்டுவிட்டோம் அப்படின்னா சதா பஷ்யந்தி சூரையா, அவனையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதனால தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால ரத்னமானது எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், அது வச்சுக்கிறது பெரிய பை வேணும். ஆனால் ரத்னம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குது, ஒரு சின்ன வஸ்துவா இருக்கு. 1 லட்ச ரூபாய் ரத்னம்னா இவ்வளவுதான் இருக்கும். அதை எடுத்து ஒரு கர்ச்சீஃப்ல கட்டி உள்ள வச்சு விடலாமே, ஒரு தலைப்பில கட்டி வச்சு விடலாமே அப்படின்னா அப்படித்தான் இருக்கிறது. எம்பெருமானுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அவன் ரத்னம் போல இருக்கிறான் அப்படின்னா ஒரு முத்தானையிலே வைத்து ஆடும்படியா இருக்கிறான். பத்துடை அடியவர், அவனுடைய கீர்த்தி எப்படி இருக்கிறான், ரொம்ப பரத்தும் பொருந்தியவனாய் இருக்கிறான். ஆனால் எப்படி அவன் எளிமையா இருக்கிறான், பத்துடை அடியவருக்கு எளியவன் என்று சொல்லும்படியாய் இருக்கிறான் தெரிவிக்கிறான். ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் என்று சொல்லும்படியாய் இருக்கிறான் தெரிவிக்கிறார்கள். ரத்னம் அப்படின்னு சொன்னா அதனுடைய மேன்மை எதை கொண்டு நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டா, அதுல இருக்கக்கூடிய ஒளியை வைத்துதான் இது பண்ண முடியாது. ரத்னத்தில் நிறைய ஒளி வருதா, தோஷம் இல்லாத இருக்கா என்றெல்லாம் பார்க்கிறார்கள். அதே போல எம்பெருமானுக்கு ரத்னமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எதாலே ஒளி அப்படின்னு கேட்டா, பிராட்டியாலே தான் அவனுக்கு ஒளி என்று காட்டுகிறார்கள். திருவழிப்பிரான் பாடுகிறார், திருவில்லாத்தேவரை தேரேன் மின் தேவு.
இப்போ இந்த பெருமானுக்கு ஒளியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா பிராட்டி தான் என்று தெரிவிக்கிறார்கள். அதாவது வேதமானது, உபனிஷத்துகள் பரம்பொருள் யார் அப்படின்னு ஒரு விசாரம் செய்ததாம். பரம்பொருள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு இது பண்ணக்கூடிய பெரிய விசாரங்கள் செய்கிறது. அப்புறம் கடைசியில் ஒரு இடத்துல நின்றுதான் வேதாந்தாஸ் தத்துவ சிந்தாம் முரபிதுரசி யத்பாத சின்னை ஸ்தனந்தின்னு பட்டர் தன்னுடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட வேதாந்தங்கள் எல்லாம் தேடி தேடி அன்வேஷனம் பண்ணி எந்த இடத்துல நின்றது, எவன் பரம்பொருள் என்று நின்றதுன்னா யாருடைய திருமார்பிலே பிராட்டியினுடைய திருவடி சின்னங்கள் இருக்கிறோ அவன்தான் பரம்பொருள் என்று காட்டிதான். அப்ப காட்ட வந்த விஷயம் இதுல என்ன அப்படின்னு கேட்டா, பிராட்டி ரத்னம் போலே, ரத்னத்துக்கு ஒளியை போலே இருக்கிறாள் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். மாரீச்சன் சொல்லுகிறான், மாரீச்சன் ராவணன் மாரீச்சன் இடத்துல உதவி கேட்கிறான். இந்த சீதா பிராட்டி அபகரிக்க வேணும், அதுக்கு நீ இது பண்ணுன்னு கேட்கிறான். அவன் சொல்றான், அப்ரமேயோகி மகா தேஜகா அப்ரமேயோகி தத்தேஜகா யசா ஜனகாத்மஜான்னு தெரிவிக்கிறான். அவன் ராமனுடைய கீர்த்தி எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? அவன் பிரம்மச்சாரியா இருந்த காலத்திலே பெரிய நிபுணனா இருந்தான். இந்த அவனிடையே போக முடியாது, அவ்வளவு வீரன் சூரனாக இருந்தான். இப்ப மேல என்னன்னா அவனுடைய மகத்துவத்தை அளக்கவே முடியாது. இப்ப சீத்தை கைப்பிடித்தவனாய் இருக்கிறான் என்றெல்லாம் காட்டுகிறான் என்று காட்டுகிறார்கள். அதனால ரத்னமாக அவனுக்கு ரத்னமாக எம்பெருமான் இருந்தான்னா அந்த ஒளியாக இருக்கக்கூடியவள் பிராட்டி. சீதையினுடைய வச்சனம் இதையே தெரிவிக்கிறாள். சீதா ஒரு வச்சனத்தை தெரிவிக்கிறாள், ராமனும் ஒரு வச்சனத்தை தெரிவிக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டா, மனுஷத்துவ இல்ல அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தான் தெரிவிக்கிறார். அதாவது எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, ராமனுடைய வச்சனம் சீதாவுடைய வச்சனம்னா அனன்யா ராகவேனாகும். ராகவனுக்கு எப்படி இருக்கான்னா, ராகவனே ஒரு சூரியன் போல இருக்கிறான். அந்த கிரணங்கள், அந்த சூரிய கிரணங்களாய் இருக்கக்கூடியது நான் அப்படின்னு தெரிவிக்கிறாள் சீதா பிராட்டி. அதே போல பிராட்டி இது பண்றது சொல்லக்கூடியது எப்படின்னா, இந்த பிராட்டி ஒளியாய் இருக்கிறாள். அனன்யா ஹிமயா சீதா பாஸ்கரேன பிரபாயத்தான் ராமன் சொல்லிக்கிறான். இப்போ காட்ட வந்த விஷயம் இதுல என்னன்னா, எம்பெருமான் இருக்க சூரியன் போல இருந்தாலும் ரத்தன் போல இருந்தாலும் அதற்கு ஒளி போலே இருக்கக்கூடியவள் பிராட்டி என்று தெரிவிக்கிறார்கள். பல விஷயங்களாலே தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எம்பெருமான் வாமனனா போகக்கூடிய காலத்திலே எப்படி இருக்கான்னா, பிராட்டி மறைந்திருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். எப்படின்னா, அவனுடைய கிருஷ்ணாஜினம் சொல்லக்கூடிய மான்தோல் போத்தி அவளை அழைத்து செல்கிறான்னு காட்டுகிறார். அப்படி கூட எந்த சமயத்திலும் பிராட்டி அவனை விட்டு பிரியாதவளாய் இருக்கிறாய், அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று சொல்லும்படியாய் பிராட்டி அவனை விட்டு பிரியாத தத்துவமாய் இருக்கிறாள் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். வேதாந்தா தேசிகன் தேகலீஷ ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்துதி எழுதுறார். இந்த வாமனுடைய விருத்தாந்தத்தை எழுதுகிறார்கள். விக்ஷோச்சிதம் பிரகடயன் பிரதமாஷ்மத்வம் கிருஷ்ணாஜிதம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக யக்தா கிருதேஸ் தவ சமீக்ஷ புஜாந்தரேதாம் துவாமேவ கோப நகரீஷ ஜனா விதுஸ்துவாம்னு தெரிவிக்கிறார். காட்ட வந்த விஷயம் என்னன்னா, மகாபலியினுடைய யஜ்யம் நடக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்றார் எம்பெருமான், என்ன பண்றார், பிரம்மச்சாரியாக போகிறான். அவன் வாஸ்தவத்துல பிரம்மச்சாரியா அப்படின்னு கேட்டா பிரம்மச்சாரி இல்லையே, அவன் ஸ்ரீமன் நாராயணன் தானே. ஆனால் எதனால அவன் பிரம்மச்சாரியா போகிறான் அப்படின்னா, கிரகஸ்தனுக்கு யாரும் பிக்ஷை அளிக்காத போய் விடுவார்களே என்று சொல்லும்படியாய் அவன் என்ன பண்ணா பிரம்மச்சாரியாக அந்த இதுக்கு போறான். அப்படி போகக்கூடிய காலத்திலே அந்த மான்தோலுக்குள்ளே அந்த பிராட்டி மறைத்து வைத்து கொண்டு செல்கிறான். அதனால அப்படி அவன் பிரம்மச்சாரியா போகக்கூடிய காலத்திலே, தானம் போகக்கூடிய காலத்திலே, வாமனனாய் போகக்கூடிய காலத்திலே அவனை பிரம்மச்சாரி அல்ல என்று எல்லாரும் நினைத்தார்கள். அப்படிப்பட்டவன் அந்த மகாபலியின் கையிலே அந்த உதகத்தை வாங்கினான், தாரை வார்த்து கொடுத்தான் இல்லையா, அதை வார்த்து கொடுத்தவனே ஓங்கி வளர்ந்தான். வளரக்கூடிய காலத்திலே என்னாச்சு, பிராட்டி அவன் திருமார்பிலே இருப்பதை அனைவரும் சேவித்தார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப அவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை ஜெகத்காரணன் என்று இப்போது நான் அறிந்தோம். எதை கொண்டுனா, உன் திருமார்பிலே பிராட்டி இருக்கிறாள், அதை கொண்டு என்று தெரிவிக்கிறார்கள். தூயோமாய் வந்தோம் தெரிவிக்கிறார். தூயோமாய் வந்தோம், தூய்மையுடையோம் நாங்கள்னு தெரிவிக்கிறார்கள். அதாவது என்ன தூய்மை இவர்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டா, தூய்மைன்னா என்னன்னா, தங்களுடைய தலைகளிலே எதையும் அதிகமான விஷயங்களை போட்டுக்கொள்ளாது. சில காரியங்களை, நமக்கு இல்லாத காரியங்கள் நம்ம தலையில போட்டுக்கிறதா இல்லாத இருக்கிறதா தூய்மைன்னு தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, என்னை காப்பதற்கு ஸ்வரக்ஷணம், என்னை காப்பதற்கு அவனே கடந்து இருக்கணுமே தவிர என்னை நானே காப்பாற்றிக் கொள்வேன். ஸ்வரக்ஷணே ஸ்வான்மயம் என்று சொல்லும்படியாய்
என்னை நானே காப்பாற்றிக் கொள்வேன்னு சொல்லக்கூடிய இது அது தவறான விஷயம். அப்படிப்பட்ட ஸ்வரக்ஷணே ஸ்வான்வயம் என்று சொல்லக்கூடியதிலே இழியாதவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தூய்மை தான் நம்மிடத்திலே உண்டு என்று காட்டுகிறார்கள். நேச நிலை கதவம் அதுமாதிரி தெரிவிக்கிறார். நேச நிலை கதவம் நீக்கேலோர் என்று சொன்னாலே அது சொல்றார் நிலை நேச கதவம் அப்படின்னு சொல்லணும். அது அன்வயம் எப்படி பண்ணணும்னா நேச நிலை கதவம் இருந்தா கூட நிலை நேச கதவம் அப்படின்னு அன்வயம் பண்ணணும். நிலையோடே பொருத்தமுடைய கதவு அப்படின்னா நிலையோட இருக்கக்கூடிய கதவாக இருக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கிறார். நேசநிலை கதவும் நீக்கேலோர் எம்பாவாயின் பாசுரத்தை தலை கட்டுகிறார்கள். இந்த பாசுரத்தாலே காஞ்சி சுவாமி என்ன நிர்வாகம் பண்றான்னா எம்பெருமானாரை எழுப்பக்கூடிய பாசுரமாக இது அமைந்திருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். கீழே புல்லும் சிலம்பினகான் தொடங்கி எல்லே இளங்கிலேயே பரியந்தம் இருக்கக்கூடிய 10 பாசுரங்களில் 10 அதிகாரிகளை உணர்த்தினோம் இல்லையா? இந்த பாசுரத்தாலே சுவாமி எம்பெருமானாரை உணர்த்தப்படுகிறார் என்னென்ன படிகளால் என்று காட்டுகிறார். முதல்ல நமக்கு திவ்ய பிரபந்தத்துக்கு செய்யக்கூடிய தனியன்லே ஒரு தனியன் பூதம் சரஸ்சம் அகதாக்கிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமனிம் பிரணதோஸ்மி நித்தியம் அன்றாடம் நம்ம சேவிக்கக்கூடிய தனியன். பூதம் சரஸ்ச மகதாக்கிய அப்படின்னு சொல்லக்கூடியது முதலாழ்வார்கள் 3 பேரை சொல்றதா இருக்குது. பட்டநாதன் சொல்லக்கூடியது பெரியாழ்வாரை சொல்லக்கூடியதா இருக்கிறது. பக்திசாரன்றது திருமழிசை பிரானை சொல்லக்கூடியதான். குலசேகர ஆழ்வார். யோகிவாகான்னு சொல்லக்கூடிய திருப்பான் ஆழ்வார். பக்தாங்கிரேனு தொண்டரக்கூடிய ஆழ்வார். பரகாலன்னு சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார். யதீந்திர மிஸ்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாமி எதிராஜர் உடையவரை ராமானுஜரை சொல்லக்கூடியதா இருக்கு. இப்போ இந்த வரிசையில பார்த்தோம்னா எல்லா ஆழ்வார்களையும் 10 ஆழ்வார்களையும் எழுப்பி விட்டோம் இந்த தனியன்படி. அதுல ஒரே ஒருத்தர் மிச்சமாக இருக்கக்கூடியவர் யதீந்திர மிஸ்ரான்னு சொல்லக்கூடிய ராமானுஜர். அவர் இந்த பாசுரத்தாலே எழுப்பப்படுகிறார் என்று காட்டுகிறார். பாசுரம் எப்படி ஆரம்பிக்கிறது? நாயகனாய் நின்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்ப சொல்றார் ஆச்சாரிய கோஷ்டியிலே நடுநாயகமாக நின்னவர் யார் அப்படின்னு கேட்டா எம்பெருமானார் தான். ஆனால் அவர் தான் எழுப்பப்படுகிறார். அமுனா தபனாதி சாயி பூம்னா எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ என்று வேதாந்த தேசிகன் தன்னுடைய எதிராஜ இதுல சப்ததியில தெரிவிக்கிறார். அதாவது இந்த ஆச்சாரிய ஹாரம், ஆச்சாரிய குரு பரம்பரை ஒரு ஹாரமாக பார்த்தோமே. ஆனால் அப்படிப்பட்ட ஹாரத்துக்கு நடுநாயகமாய் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா சுவாமி எம்பெருமானார் தான். ஆனால் நாயகனாய் நின்ன அப்படின்னு சொன்னதுனாலே எம்பெருமானார் எழுப்பப்படுகிறார்னு தெரிவிக்கிறார். நந்தகோபன் சொல்லக்கூடியது நந்தகோபன் குமரன் தானே இவன். அதான் நந்தகோபன் சொல்லக்கூடிய எப்படி இருக்கான் அப்படின்னு அவனுடைய தன்மை சாட்சாத் எம்பெருமானாக இருக்கக்கூடிய கண்ணனை புத்திரனாக பெற்றான். அதனால அவன் நந்தகோபன் என்று காட்டுகிறார். எம்பெருமானாரும் இந்த விஷயத்துல ஒரு இது உண்டு. நந்தகோபன் தான் பெருமாளை புத்திரனாக பெற்றவன் இல்லை. சுவாமி எம்பெருமானாரும் பெருமாளை புத்திரனாக பெற்றவர். எந்த இடத்துல அப்படின்னு கேட்டா மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த செல்வநாராயணன் சொல்லக்கூடியவர். அவர் எப்படி பெற்றார்? அவர் ஒரு விக்கிரகத்தை டெல்லியில போய் மீட்டு வந்தார். கீழே ஒரு நாள் தெரிவித்தோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவரை பெற்று வந்த காலத்திலே என்ன பண்ணார்? இந்த சம்பத்குமாரா செல்வப்பிள்ளா என்று சொன்ன காலத்திலே அந்த விக்கிரகம் தன் அவர் மடியிலே அமர்ந்தது என்ற சரித்திரத்தை கீழே பார்த்தோம். அப்படிப்பட்டவனை புத்திரனாக அந்த சம்பத்குமாரன் செல்வப்பிள்ளையை புத்திரனாக உடையவராய் இருந்தார். அதனாலே நந்தகோபன் கண்ணன் என்று சொல்லக்கூடிய பரமாத்மாவுக்கு தந்தையாக இருந்தான். எம்பெருமானாரானவர் இந்த செல்வநாராயணன் சொல்லக்கூடிய திருநாராயணபுரத்திலே அந்த கோல் ஆட்சி புரியக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு தகப்பனாராக இது பண்ணுகிறார் காட்டுகிறார்கள். நாயகனாய் நின்ன நந்தகோபன் உடையன்னு சொல்றதுக்கு சுவாமிக்கு ஒரு பேர் என்னன்னா உடையவர்னு ஒரு இது உண்டு. ராமானுஜருக்கு உடையவர்னு ஒரு பேர் உண்டு. உடையவர்னா எதை உடையவரா இருக்காருன்னா இந்த நித்திய விபூதி அந்த சொல்லக்கூடிய விண்ணாடு, லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணாடு ரெண்டுத்தையும் உடையவராக இருக்கக்கூடிய. அதனால உடையவர் அந்த ஐஸ்வர்யத்தை உமக்கு தந்தோம்னு சொல்லி எம்பெருமான் கொடுக்குறாங்க. அதனால அவருக்கு உடையவர் என்ற திருநாமம் உண்டு. நாயகனாய் நின்னா நந்தகோபன் உடையன்றதுனாலே உடையவர் இவ்விடத்திலே சூச்சிப்பிக்கப்படுகிறார். அதனாலே உடையவர் இங்கே எழுப்பப்படுகிறான்னு காட்டுகிறார். கோயில் காப்பான் கோயில்ன்ற சொல்ல எதை குறிக்கும் அப்படின்னா கோயில்ன்ற சொல்ல திருவரங்கத்தை குறிக்கும், ஸ்ரீரங்கத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. எம்பெருமானாருடைய இதுல அந்த வாழ்த்தினா ஆர்த்தி பிரபந்தத்தை சொல்லப்படி தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே அப்படின்னு காட்டுகிறார். அப்போ தென்னரங்கர் மட்டும் இல்லை, அவர் எப்படிப்பட்டவனா எல்லா இடம் அவர் போகா திவ்யதேசம் ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரி தார்க்ஷாத்ரி சிம்மாச்சலம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தம் ச பதரீ நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் துவாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் ஷாலகிராமகிரி நிஷேவிய ரமதே ராமானுஜோயம் முனின்னு தெரிவிக்கிறார் பராசர பட்டர்.
இவ்வளவு திவ்ய தேசங்களும் ராமானுஜர் முனிக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம் என்று காட்டுகிறார் இல்லையா. இப்போ கோயில்னு சொன்னா ஜனரங்கர் செல்வம் முற்றும் திரித்து வைத்தார் வாழியேன்னு சொன்னார்னா, இல்லை கோயில்னு சொல்ற சப்தத்தினாலே எல்லா சர்வ இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களிலும் அவருடைய ஆட்சி தான் அவ்விடத்திலே செலுத்தப்படுகிறது. அவர்தான் அத்தனை திவ்ய தேசத்தில் இருந்த ஆச்சாரங்களையும் சீர்திருத்தினார் என்று தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தோம்னா அப்பனுக்கு சங்காய் அழித்தருள்வான் வாழியன்னு தெரிவிக்கிறார்கள். திருமலையில போனோம்னா எப்படி இருக்குன்னா, திருமலையில எவ்வளவு பெரிய கலகங்கள் அந்த காலத்திலே விளைந்தது. அந்த காலத்துல ராமானுஜர் போய் தான் அதை தீர்த்து வைத்தார் இல்லையா. ஒரு காலத்திலே சிவன் அவர் எந்த மூர்த்தின்னு நிர்ணயம் பண்ண முடியாத அவர்கள் தன்னுடைய என்ன சொல்றது சங்க சக்கரங்களை எல்லாம் கொடுத்திருந்தார். திருவேங்கடமுடையான் தன்னுடைய சங்க சக்கரங்களை எல்லாம் ஒரு ராஜாவுக்கு தொண்டமான் சக்கரவர்த்தின்னு ராஜாவுக்கு கொடுத்து வச்சிருந்தார். அப்போ அவருடைய சின்னங்களாய் இருக்கக்கூடிய லிங்கங்களாய் இருக்கக்கூடிய அடையாளங்கள் இல்லாதனால இவர் என்ன மூர்த்தி, விஷ்ணுமூர்த்தியா இல்லை சிவனா சண்முகனா, அப்படிப்பட்ட விசாரங்கள்லாம் அந்த காலத்திலே ஏற்பட்ட காலத்திலே ராமானுஜர் போய் என்ன பண்ணார், அந்த இடத்துல போய் அந்த ராஜா இடத்துல போய் அந்த சபையில பறக்க இவர் விஷ்ணுதான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தினார். ஆனால் என்ன பண்ணார் அந்த ராஜாவானவர் என்ன சொல்றார், நீங்கள் சொல்ற வார்த்தைகளே எனக்கு புரிஞ்சுக்கப்படியா இருக்குது, ஆனால் இது அமானுஷமா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால்தான் எனக்கு இது அவர்கள் இதை நம்புவார்கள். அப்போ அது மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னாலும் சரி அப்போ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ஒரு இதில் ஒரு இதில் சங்க சக்கரங்களை கொண்டு வந்து வச்சா. அதே போல் சிவனுக்கு இருக்கக்கூடிய மழு அந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு ஒரு நாள் ராத்திரி கொண்டு போய் பெருமாளுடைய சன்னிதானத்தில் எழுந்துள்ள பள்ளி அதாவது சாத்தின் விட்டான். சாத்தின் வந்த காலத்திலே எம்பெருமானார் ஒரே ஒரு பிரார்த்தனை வைத்தார், அப்பனே நீ உன்னுடைய இதை காப்பாற்றிக்கணும்னா உன்னுடைய சங்க சக்கரத்தை நீயே எடுத்துக்கொள்ள வேண்டியது நான் இங்கே சமர்ப்பிச்சு வச்சிருக்கேன்னு போனார். மறுநாள் காலை சென்றக்கூடிய காலத்திலே தான் சங்க சக்கர தாரியாய் அவன் சேவை சாதித்தான். அப்போ அப்பனுக்கு சங்காழி அழித்தருளும் பெருமாள் என்று அவருக்கு கட்டியங்கள் எல்லாம் பாடக்கூடிய காலத்திலே காட்ட வந்த விஷயம் என்னன்னா, திருவரங்கம் மட்டும் இல்ல பல கோயில்களையும் இவர் திருத்தி பணி கொண்டவராய் இருக்கிறார், அந்த செல்வத்தை திருத்தி பணி கொண்டவராய் இருக்கிறாய் என்று காட்டுகலாம். கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, அது இது எதுக்கு துல்லியமா சொல்றாருன்னா, கொடியணி நெடுமதில் கோபுரம் குறிகினர் என்றும் நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே என்று சூழ்விசும் பணிமுகில்னு திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய சந்தைகள் எல்லாம் எடுத்து அந்த கொடின்னு சொல்லக்கூடியது, கொடியணி நெடுமதில்னு சொல்லக்கூடியதெல்லாம் அர்ச்சனாதிகதியிலே அந்த நம்மாழ்வார் பிரயாணிக்கக்கூடிய சமயத்திலே சொல்லக்கூடிய சந்தைகளின் துணுக்குகளை விடத்திலே காட்டுகிறார். இப்போ கொடி தோரணம் அப்படின்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் என்னன்னா இந்த பரமபத வாசலை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த பரமபத வாசல் யாராலே நமக்கு பரமபதம் சித்தமாகிறது அப்படின்னு கேட்டா, எந்த ஆச்சாரியன் கையாலே நமக்கு சமாஷ்ணம் கிடைத்தாலும் அதனால நமக்கு ராமானுஜ சம்பந்தம் கிடைக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். காலத்திரையேபி கரணத்திரைய நிர்மிதாதி ஆபக்ரியஷ சரணம் பகவத் சமைவ சாச்சத்தையவ கமலா ரமணேர்த்தி தாயது க்ஷேமசேயவி யதீந்திர பவத் ஸ்ரீதானாம் என்று தெரிவிக்கிறார் எதிராஜ வம்சத்திலே. எம்பெருமானே நான் இவர் சொல்றார், மணாள மாமனிகள் தெரிவிக்கிறார், எம்பெருமானாரே காலத்திரயத்தாலும் முக்காலங்களிலும் முக்கரணத்தாலும் பலவிதமான பாவங்கள் செய்தேன். இந்த பாவங்களுக்கெல்லாம் இந்த போக்கு கழுவக்கூடிய வழியா என்ன இருக்கிறதுனா சாஸ்திரங்கள் சொல்வது எம்பெருமான் திருவடிகளிலே சரணம் அடைய வேணும் என்று சொல்லுகிறது. அப்படி எம்பெருமான் திருவடியிலே சரணம் அடைந்தால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிடுமா அப்படின்னா, ஒரு கால் போனாலும் போகும் போகாலும் நிற்கலாம். ஏன்னா அவன் சுதந்திரனாய் இருக்கக்கூடியவன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு வழி உண்டு. பண்டொரு காலத்திலே நீர் என்ன பண்ணீர், பங்குனி உத்திரம்ன்ற நன்னாளிலே பிராட்டியோடு எம்பெருமான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்திலே சரணாகதி கத்தியம் என்ற பிரபந்தத்தை அனுஷ்டித்த காலத்திலே உமக்கும் உம்மடியாருக்கும் உண்டான இது விஷயங்களை எல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று நீர் தெரிவித்தீர் அல்லையா. அப்போ என்ன ஆச்சு, எம்பெருமானார் சம்பந்தம் பெற்றவர்களுக்கெல்லாம் மேல் வீடு உண்டு என்று இதுவாய்ப்படுத்து. ஆனால் என்ன நினைக்கிறேன், நான் உண்மையே அடிபணிந்து விடலாம், நான் எதுக்கு எம்பெருமானிட போய் நிற்கணும், எம்பெருமானார் இடத்திலே போய் நான் அடிபணிந்து விடலாம் என்று சொல்லும்படியாய் காட்டக்கூடியதா இருக்கு. அதனால இந்த பரமபதத்தையும் ஆளக்கூடியவராய் யார் இருக்கிறார் அப்படின்னு கேட்டா எம்பெருமானார் தான் என்று காட்டுகிறார். அதற்கும் எம்பெருமானார் திருவள்ளுவர் என்று நடக்காது என்று கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பவனாய் இருக்கக்கூடிய அவர்தான். மணிக்கதவம் தாழ்த்திற வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே மணின்னு சொல்லது என்ன ரத்னம் அப்படின்னு தெரிவித்தோம். ரத்னம் அப்படின்னு சொன்னா நவரத்னங்கள் அப்படின்னு தானே பிரசித்தமாக இருக்கக்கூடியது. நவரத்னம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானாரை அருளி செய்யப்பட்ட நவ கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கிரகம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், நித்தியம் போன்ற கிரந்தங்கள் 9 கிரந்தங்கள் நவரத்னங்கள் போலே என்று காட்டுகிறார்கள். இந்த 9 கிரந்தங்கள் தான் 9 மணிக்கதவம் என்று தெரிவிக்கிறார்கள். கதவுன்னு சொன்னாலே என்ன அப்படின்னு கேட்டா, எதுக்கு கதவு வைக்கிறோம், ஒரு பொருளை சேமக்கா வைக்கணும்,
பத்திரமா வைக்கணும் அப்படின்னா அந்த கதவு தேவை, இல்லைன்னா எது கதவு தேவையில்லையே. அப்போ கதவை போல மறைப்பொருள்களாய் இருக்கக்கூடியது இந்த எல்லா இந்த 9 கிரந்தங்களையும். அதனால சேமக்காப்பாய் அமையணுமே அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ கதவுன்னு சொல்லக்கூடியது இந்த பரியாய சப்தமா இந்த இடத்துல அமைந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட கிரந்தங்களின் பொருளை எல்லாம் என்ன பண்ணணும், நாங்கள் அனுபவிக்கும்படி செய்தனோட. மணிக்கதவும் தாழ்த்திரவாய் அப்படின்னு சொன்னா அந்த கதவு போல இருக்கக்கூடிய இந்த கிரந்தங்கள் அதை தாழ்த்திரவானா அந்த அர்த்தங்களை எல்லாம் நாங்கள் அறிய வேண்டும் வண்ணம் நீர் உபதேசிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். ஆயர் சிறுமியரோவுக்கு மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று அன்வயம் பண்ண வேண்டும். ஆயர் சிறுமியரோவுக்கு அறிவிரிகள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அறிவியலாய் இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் புரியும்படி இந்த விஷயங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான்றது என்ன சொன்னான், நேத்திக்கே எங்கள்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொன்னான் இல்லையோ. அதே போல ராமானுஜருடைய அவதாரமும் முன்னமே சூச்சிப்பிக்கப்பட்டதுன்னு தெரிவிக்கிறார்கள். சாஸ்திரங்களும் முன்னாடியே சொல்லி கலவு ராமானுஜ ஸ்மிருதா என்று சொல்லும்படியால் கலவு கச்சித் பவிஷ்யதி என்று சொல்லும்படியாய் பொலிக 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 பொய்த்து வள்ளியூர் சாபம் நலியும் நரகம் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டு கொன்பின் வந்து நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார். அதனால ராமானுஜர் இந்த உலகத்திலே அவதாரம் செய்வதற்கு முன்னாகவே பல வருடங்களுக்கு முன்னாலே என்ன பண்ணதான் அவருடைய அவதாரம் சூச்சிப்பிக்கப்பட்டது என்று தெரிவிக்கிறார்கள். தூயோமாக வந்தோம் என்று தெரிவிக்கிறார். தூயோமாய் வந்தோம். அப்படியா நாங்கள் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா சகல அர்த்தங்களையும் நாங்கள் தெரிந்து கொண்டு பவித்திரர்களாகுவதற்காக இவ்விடத்திலே வந்திருக்கிறோம். துயிலழ பாடுவான் அப்படின்னு சொன்னா எங்களுக்காக நீ அநாதி மாயையா சுத்தான் சொல்லும்படியாய் எங்கள் தூக்கமானதுன்னா மாயையினாலே கட்டுப்பட்டு தூங்கக்கூடியவராய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உறங்கி கிடக்கிற எங்களை எல்லாம் அந்த உறக்கம் எங்களை விட்டு செல்வதற்காகவும் உணர்ச்சி வர வேண்டும் அப்படின்றத நாம் இவ்விடத்திலே துயிலழப்பாடுவான் வந்தோம். சாமகாயன் நாத்தே என்று சொல்லும்படியாய் நாங்கள் கானத்தை பாடுவதாக வந்தோம் என்று தெரிவிக்கிறார். நீ நேசநிலை கதவும் நீக்கு தெரிவிக்கிறார். நேசநிலை கதவும் நீக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல கதவு அப்படின்னு சொன்னாலே எப்பயும் ரெட்டையாக இருக்கும். ரெண்டு சேர்ந்ததாக தான் கதவு இருக்கும். அப்போ இது ரகசியார்த்தங்கள் ரகசிய திரயங்களை தான் இந்த இடத்துல கதவுகள் என்று தெரிவிக்கிறார்கள். நேசநிலை கதவுன்னு சொல்லக்கூடியது இப்போ ரெட்டையா இருக்கும் அப்படின்னு கேட்டா திருமந்திரம்னு சொல்லக்கூடியது திருவட்டாட்சர மகாமந்திரம் அதுவும் ரெட்டையா இருக்கும். எப்படின்னா ஒன்று பிரணவம்னு சொல்லக்கூடியதா இருக்கும், மற்றொன்று மந்திரசேஷம் என்று சொல்லக்கூடியதா இருக்கும். துவயம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வகண்டம் உத்தரகண்டம் என்று சொல்லக்கூடிய பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம் என்று சொல்லும்படியாக இருக்கும். சர்மஸ்லோகம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு சொல்லக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் தான் நேசநிலை கதவு. இவற்றை திறக்கக்கூடியது நேசநிலை கதவும் நீக்குன திறக்கக்கூடியதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா அதன் பொருள்களை எல்லாம் விவரித்தலாக இருக்கும் என்று தெரிவித்து இந்த பாசுரங்களாலே இன்னென்ன படிகளாலே சுவாமி எம்பெருமானார் உணர்த்தப்படுகிறார் என்று காட்டுகிறார். இன்றைய பாசுர அனுசந்தானத்தோட இன்றைய அனுபவத்தை நிறுத்துவோம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பர மூடறுத்தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவை நந்தநந்தன சுந்தரியை போதாயை நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாதృமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜா மாதృமுனிமானசவாசினே அண்ணங்கரார்ய வர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம் தழை நல்ல இன்பம் தழை பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.